அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி 1023. இன்றைக்கு திரு சிவசங்கர் சார் தான் பேச போறாரு. கதைகளின் பாதை, இதுதான் அவரோட டாபிக் இன்னைக்கு கொடுத்தது. நமக்கெல்லாம் தெரியும் சிவசங்கர் சார் யாருன்ட்டு. நம்ம இடையே முன்னாடியே இணைந்தாரு. அதாவது நம்ம பத்மா மேடம் எழுதிய யாவோ புத்தகம், அது தமிழ்ல முதல்ல எழுதுனவர் தான். அதை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாங்க பத்மா மேடம். அந்த புத்தகத்தை பத்தி நம்ம சனிக்கிழமை ராமு சார் பேசினாரு. அப்போ நமக்கு அறிமுகமானாரு, நம்ம இடையே இணைந்திருந்தாரு. சார்கிட்ட பேசிட்டு நம்ம அன்னைக்கு கேட்டுக்கணும், நீங்களும் பேசுங்க, உங்களோட ஐடியாவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக அவர் ஒரு டாபிக் சடன் டாபிக் கொடுத்தாரு. அதான் கதைகளின் பாதை அப்படின்னு சொல்லிட்டு. சார் காட்சி ஊடகம், படைப்பு இலக்கியம், சமூக கோட்பாடு ஆய்வுகள், இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு இதெல்லாமே பண்ணியிருக்காரு. அதை எல்லா இதுலயும் இருக்காரு. பல குறும்படங்கள் இயக்கியிருக்காரு, உருவாக்கியிருக்காரு, ஆவணப்படங்கள் உருவாக்கியிருக்காரு. இப்படி பல பல கலையில இருக்கிறாரு. குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் எழுதிய புத்தகங்கள்னு பார்த்தோம்னா கடந்தை கூடும், கேயாஸ் தீரியும் அப்படின்ட்டு ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு. 2011 அதை எழுதியிருக்காங்க. சர்பம் அவளை வஞ்சிக்கவில்லை அப்படின்ற ஒரு சிறுகதை காலச்சுவடு பதிப்புமாக 2017 எழுதியிருக்காங்க. மற்றவங்களாம் மைக்கா. ஓகே, அடுத்தது நம்ம இது யாவோ மறைக்கப்பட்ட மார்க்கம் அப்படின்றது நமக்கு தமிழ் வெர்ஷன். அது 2011 வெற்றி மொழி அப்படின்றது மறைப்புனைவு வெற்றி மொழி. அது என்ன சார் அது? மறைப்புனைவு வெற்றி மொழி. அதான் இது நம்ம சிறுகதையிலையும் சேர்க்க முடியாது, கட்டுரையிலையும் சேர்க்க முடியாது, நாவல் எதுலையுமே சேர்க்க முடியாது, ஸ்டோரிஸும் கூட சேர்க்க முடியாது. அதனால அது ஒரு ஜானர், அது மறைப்புனைவுங்கிற ஜானர். ஓ ரைட், ஓகே. அது முதல் பதிப்பு 2019 வந்திருக்கு. அப்புறம் பிறகு இது கருப்பர்கள் காலம் அப்படின்ற மொழிபெயர்ப்பு கவிதைகள் நீலம் அப்படின்ட்டு 2021 வந்திருக்கு. அம்பேத்கர் கடிதங்கள், அதை மொழிபெயர்த்திருக்காரு. காலச்சுவடு பதிப்பகம் 2022. பிக்காசோ ஒரு எருதை வரைகிறார் அப்படின்ற இந்த தலைப்பு அறியும்போது எனக்கு சிரிப்பா வந்தது. பிக்காசோ ஒரு எருதை வரைகிறாரா, என்ன அது அப்படின்ற மாதிரி. இது ஒரு இதுவும் மொழிபெயர்ப்பு கவிதை தான். 2022 வந்திருக்கு. யாவோ மறைக்கப்பட்ட மார்க்கம், அதுவும் மறுபடியும் அடுத்த பதிப்பு 2020 வந்திருக்கு. யாவோ பகுதி 2, அதாவது இரண்டாம் பாகம் இப்போ 2022 அதுவும் வந்திருக்கு மறுபடியும். அதையும் நம்ம பத்மா மேடம் மொழிபெயர்த்துட்டு இருக்காங்கன்ற தகவலையும் கொடுத்தாரு இன்னைக்கு. அப்புறம் நானே நிலமே நான் அப்படின்ற ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை, இது 2022 வந்திருக்கு. நீலகேசி அப்படின்ற ஒரு ஆய்வு புனைவது 2023 எழுதியிருக்காரு. ரோஸ் கலர் ஆணை, ரோஸ் கலர் ஆணையம் சிறுகதை தொகுப்பு காலச்சுவடுல 2023. டைட்டில் தான் ரொம்ப நல்லா இருக்குது. நாங்க இந்த மாதிரி சிந்திக்கவே இல்லை. ரோஸ் கலர் யானை, நம்ம எல்லாம் வெள்ளை கலர் யானை தான் சிந்திப்போம். அப்புறம் வின்சென்ட் வேகனாவை கொன்றவனை எனக்கு தெரியாது, சிறுகதை கதைகள், இது நுண்கதைகள் அப்படின்னு எல்லாமே கலந்த பகுதின்னு நினைக்கிறாரு. 2024 இத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நமக்கு இன்னைக்கு கதைகளின் பாதை பத்தி சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சில அந்த உங்க புத்தகங்கள் பத்தி எல்லாம் ஒரு சின்ன சின்ன வரிகள் சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு. ஏன்னா ஒவ்வொரு தலைப்பும், உங்களுக்கு புத்தகம் தலைப்பு எல்லாம் வித்தியாசமா இருக்குது. அந்த வித்தியாசமான தலைப்புகளை புத்தகத்தை பத்தி எல்லாம் ஒரு 2-3 வரிகள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு வரிகள். இந்த கடந்தை கூடும் கேஸ் தியரியம் அப்படின்னா, இந்த கடந்தைன்னா எங்க ஊர்ல நம்ம வேட்டாளி குளவி சொல்லுவோம்ல, அது ரிலேட்டடா ஒரு மித் இருக்குது. அதுக்கும் ஆக்சுவலி மேத்தமெட்டிக்கலா லோரன்ஸ்ங்கிற ஒரு சயின்டிஸ்ட் இது பண்ணதான் கேயாஸ் தியரி அல்லது கயாஸ் தியரியுமோ. இந்த ரெண்டுக்குமான ஒரு கனெக்ஷனை வச்சு, அதாவது ஒரு பிலீஃபும் ஒரு சயின்ஸ், பிலீஃப் வர்சஸ் சயின்ஸ், இதை வச்சு பண்ணதுதான் அந்த கடந்தை கூட. அந்த ஆக்சுவலி அதுல உள்ள அந்த கலெக்ஷன்ல உள்ள நிறைய ஸ்டோரிஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால அதே டைட்டிலா வச்சுட்டேன். சர்ப்பம் அவளை வஞ்சிக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு பிப்ளிக்கல் மித், இல்ல ஜெனிசிஸ்ல வரக்கூடிய, ஆதி ஆகமத்துல வரக்கூடிய ஒரு மித்து.
அது ரிலேட்டடாக கொஞ்சம் கதைகள் அதில் இருந்தது. ஸோ அதை வந்து அந்த டைட்டில் வச்சோம். எல்லாமே ஒரு 12 கதைகள் 20 கதைகள் அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோரிஸ் தான். அப்புறம் யாவோ ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். அது ஒரு குருவும் ஒரு சீடனும் உரையாடுற ஒரு தொகுப்பு. அப்புறம் மொழிபெயர்ப்புகள் வந்து இது கருப்பர்கள் காலம் அப்படிங்கிறது வந்து ஆப்பிரிக்கன் ஃபீமேல் போய்ட்ஸோட இதை மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக செலக்ட் பண்ணி அதை டிரான்ஸ்லேட் பண்ணது. நானே நிலம் நிலைமை நான்கிறது ஆஸ்திரேலியாவில் உள்ள அபாரிஜின்ஸ் அப்புறம் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் சொல்ற செவிந்தியர்கள் இவங்களோட கவிதைகள் வந்து தமிழ்ல வரவே இல்லை. ஸோ அதை செலக்ட் பண்ணி அதை இது பண்ணது. பிகாசோ ஒரு எழுதை வரைகிறாருங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் போயட்ரி ஒரு ஒரு 50 போய்ட்ஸோட இதை எடுத்து அது ஒரு கலெக்ஷனாக டிரான்ஸ்லேட் பண்ணேன். அப்புறம் அம்பேத்கர் கடிதங்கள் வந்து லெட்டர்ஸ் ஆஃப் அம்பேத்கர் இங்கிலீஷ்ல வந்து 95ல வந்தது. ஆக்சுவலி அது வந்து இப்போ அவுட் ஆஃப் பிரிண்ட். அம்பேத்கரோட நிறைய வால்யூம்ஸ் இருக்கு, ரைட்டிங் அண்ட் ஸ்பீச்சஸ்ன்ட்டு பெரிய பெரிய வால்யூம் இருக்கு. ஒரு தமிழ்ல கிட்டத்தட்ட ஒரு 37 வால்யூம் வந்துருச்சு. ஆனா தமிழ்ல வராத, இங்கிலீஷ்லயுமே ரொம்ப வராத ஒரே ஒரு புக் தான் வந்திருக்கு. அது அவரோட லெட்டர்ஸ் பத்தி வரல. இப்ப காந்தியோட லெட்டர்ஸ், நெஹ்ருவோட லெட்டர்ஸ், எல்லாரோட லெட்டர்ஸ் வந்திருக்கு. அம்பேத்கரோட லெட்டர்ஸ் வரல. அப்போ அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் அது வந்தது. அது பெரிய ஒரு வால்யூம். அதோடைய சீக்வல் செகண்ட் பார்ட்டுமே இப்போ முடிச்சிட்டேன் நான். அதுவும் வரப்போகுது கூடிய சீக்கிரம். அப்புறம் இந்த ரோஸ் கலர் யானை, நீலகேசி, வின்சென்ட் வேன்காவை கொண்டு வந்ததுன்னா இந்த ரோஸ் கலர் யானையும் வின்சென்ட் வேன்காவை கொண்டு வந்ததும் சிறு தொப்பு தான். ரோஸ் கலர் யானைங்கிறது குமரி மாவட்டத்தில் உள்ள ரீஜனல் டயலக்ட்ஸ் மட்டுமே வச்சு ஒரு 15 கதைகள். இங்க இங்க உள்ள ஸ்லாங்கு லொக்கேஷனுமே ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ள மட்டும்தான், எங்கேயுமே வெளியே போகாத ஒரு இது. வேன்கோ வந்து எப்படின்னா ஒரு 3 விதமா பிரிக்கப்பட்ட ஒரு தொகுப்பு. ஒன்று வந்து கதைகள், அடுத்து சிறுகதைகள், நுண்கதைகள், இப்படி 3 கேட்டகரைஸ் பண்ணி 5 கதைகள். கதைகள்னா நார்மலா நம்ம லைஃப்ல நடக்கிற ஒரு யதார்த்தமான விஷயங்கள் மட்டுமே இது பண்ணது ஒரு 5 கதைகள். ஷார்ட் ஸ்டோரிஸ்னா கற்பனை, இமேஜினேஷனை சேர்த்து நம்ம இது பண்றது. நுண்கதைகள்னா அதுக்குள்ள நிறைய லேயர்ஸ் இருக்கும். ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும்னா இவ்வளவுதான். நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல நுண்கதைகள் மைக்ரோ ஃபிக்ஷன் அல்லது வந்து மெட்டா ஃபிக்ஷன் அப்படிம்பாங்க. அது வந்து நிறைய லேயர்ஸோட இருக்கிற கதைகள். நீலகேசிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து ரீஜனல் ஹிஸ்டரி, ரீஜனலான விஷயங்களை பேசுறது வந்து, அதாவது நீங்க மோர் எத்தனிக் மோர் யூனிவர்சல் அப்படிம்பாங்க, அல்லது மோர் லோக்கல் மோர் யூனிவர்சல்மாங்க. ஸோ எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டயட்டி, அது வந்து ஒரு சமண பின்புலத்துல வந்து நீலகேசி நமக்கு ஆல்ரெடி ஐம்பெரும் காப்பியங்கள்ல இருக்குது. அப்போ அந்த ஒரு பேர்ல இருக்கக்கூடிய இத்தனை வருஷம் கழிச்சு இப்பவும் ஒரு ஒரு டயட்டி இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அந்த கதையை எடுத்து ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி படி அதை இது பண்ண, இப்போ சார் சொன்ன நல்ல தங்கால் கதையில இருந்து நிறைய கதைகள் அதுக்குள்ள வந்து நான் ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்துருப்பேன். அதுல ஒரு 100 பேஜஸ்ல உள்ள ஒரு நாவல் அது. இது இது போக இன்னும் 2 3 நாவல்லாஸ் எல்லாம் வரப்போகுது. ஓ, மகிழ்ச்சி மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நுண்கதைகள்னா எத்தனை ஒரு பேரா இருக்கும்? அதாவது அது சைஸ் டசன்ட் மேட்டர். அதோடைய அளவு பிரச்சனை கிடையாது. அதோடைய தன்மை தான் நுண்கதை. இப்போ ஒரு பக்க கதைகள் குமுதத்திலையும் வரும். பட் அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ சடன் ஃபிக்ஷன்றாங்க, மைக்ரோ ஃபிக்ஷன், ஸ்பெகுலேட்டிவ் ஃபிக்ஷன், நிறைய டைப் ஆஃப் ஃபிக்ஷன்ஸ் இருக்கு. இந்த நுண்கதை என்னன்னா ஒரு ஒரு உள்ள ஒரு மைக்ரோ லெவல், அதுக்குள்ள ஒரு வேற சப்டெக்ஸ்ட் இருக்கும். நிறைய சொல்லலாம் சார். அது இன்டர்டெக்சுவாலிட்டி, ஹைப்பர் டெக்சுவாலிட்டி நிறைய இருக்கும் உள்ள. அது மாதிரியான பேராடெக்சுவாலிட்டி, சப்டெக்ஸ்ட் அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ சிம்பிளா சொல்ல போனா உள்ளுரை மாதிரியா சார்? உள்ளுரை இறைச்சி மாதிரி. உள்ளுரை மாதிரி, உள்ளுரை இறைச்சி. உள்ளுரை இறைச்சி மாதிரி தான். அதே மாதிரி தான். அது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இப்படி ஒரு கோட்ல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நம்ம கோடு நேர்கோட்ல வாசிக்கிறோம் ஹாரிசான்டலா. அதுக்குள்ள கிராஸா இன்னொரு லேயர் இருக்கும். ஒன்னோ ரெண்டோ இருக்கலாம். இப்ப நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு மீனிங் கிடைக்கலாம், நான் வாசிக்கும் போது இன்னொரு மீனிங், நானே எழுதினப்புறம் வாசிக்கும் போது எனக்கு வேற ஒரு மீனிங் கூட கிடைக்கலாம். அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் எல்லாம் அதுக்குள்ள இருக்குது. அது வந்து இந்த நுண்கதைகள் அப்படிங்கிறது. மேக்சிமம் இந்த நுண்கதைகளை வந்து மைக்ரோ ஃபிக்ஷன் அல்லது மெட்டா ஃபிக்ஷன் அப்படிம்பாங்க. கதைகளை கடந்த கதை அல்லது நுட்பமான நுண்ணிய விஷயங்கள். அதுல பாலிடிக்ஸ் இருக்கலாம். இப்போ ஒரு லேயர் இப்படி இருக்கும், நம்ம வாசிக்கிற நேரடியா ஒரு பொருள் கிடைக்கும். அதுக்குள்ள இன்னொரு லேயர் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா வேற இன்டர்பிரேஷன் இருக்கும். அந்த மாதிரியான கதைகள். ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? இப்போ உதாரணமா சும்மா ஒரு சின்ன கதை மட்டும் சொல்றேன். ஒரு 2 லைன்ல உள்ள கதை சொல்றேன். விண்டோ ஷாப்பிங் அப்படின்னு ஒரு டைட்டில். விண்டோ ஷாப்பிங். ஒரு பெரிய மாலுக்கு ஒருத்தன் போறான். போயிட்டு எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு அப்படி வெளியே வர்றான். வெளியே வந்தோடனே அந்த செக்யூரிட்டி கேட்கிறாரு, நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் நீங்க அப்படின்னு கேட்டோன்னா, யா நான் சாக்ரட்டிஸ் தான் அப்படின்ட்டு வெளியே போயிடுறாரு. இவ்வளவுதான் கதை. இப்ப இந்த விண்டோ ஷாப்பிங்கையும் இந்த சாக்ரட்டிஸ்
இது பண்ணா மட்டும்தான் இதை வந்து நீங்க டீகோடே பண்ண முடியும். என்னன்னா இப்போ நார்மலா இன்னைக்கு இருக்கிற இதுல வந்து பெரிய பெரிய மால்ஸ், அதாவது கரண்டா கண்டெம்பரரியா நம்ம ஷாப்பிங் மெத்தட் நிறைய பேரோட இது எப்படி இருக்கும்னா, போவாங்க ஜஸ்ட் பார்த்துட்டு வந்துருவாங்க, எதையுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ நம்ம விண்டோ ஷாப்பிங் பண்றதுக்கு மீனிங் வேற. ஒரு கன்சியூமரா நம்ம போய் ஒருவேளை வாங்க முடியாமலோ அல்லது பார்த்து வச்சுட்டு பின்னாடி வாங்குறதுக்கும் நம்ம வர்றோம். ஆனா ஒரு 1000 வருஷம் முன்னாடி ஏதென்ஸ்ல சாக்ரட்டிஸ் என்ன பண்ணாருங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்டர்டெக்ஸ்ட் இருக்குது, சப்டெக்ஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, சாக்ரட்டிஸோட காலத்துல அவர் வந்து மார்க்கெட்டுக்கு போவாராம், அப்போ உள்ள சந்தைக்கு போவாராம். போயிட்டு எல்லா பொருட்களையும் பார்த்துட்டு அப்படி வந்துருவாராம். அப்போ ஒரு நாள் ஒருத்தர் கேட்பார், அந்த கடைக்காரர் கேட்பாரு, நீ டெய்லி வர்ற, எதுவுமே வாங்காம போற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா, சந்தையில் என்னென்ன பொருட்கள் புதிதாக வந்திருக்கிறது, எதெல்லாம் இல்லாமல் என்னால் வாழ முடியும்னு நான் பார்த்துட்டு போக வந்தேன் பார். இது ஒரு பெரிய பிலாசபி. இதுக்கும் விண்டோ ஷாப்பிங் ஒரு லிங்க் நம்ம இது பண்றது இவ்வளவுதான். இந்த கதையில ஒரு ஏதோ ஒரு 2 காலத்தை நான் இணைக்கிறேன். இதை டீகோட் பண்றதுக்கு சாக்ரட்டிஸ் பத்தியான இந்த இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது. பட் விண்டோ ஷாப்பிங்கோட நான் கனெக்ட் பண்றது இருக்கு இல்லையா, இதே மாதிரி இருக்கும் இந்த ஸ்டைல். இது ஒரு 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 ஸ்டைல்ல இது மாதிரி நிறைய இருக்கு. இதுக்குள்ள வேற ஒரு லேயர், வேற ஒரு மீனிங் இருக்கும். அதுதான் அந்த நுண்கதைகளோட தன்மை பொதுவா. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். வேற வேற லேயர்ஸ், இப்போ இப்போ நவீன கோட்பாடுகள் இருக்கும், லைஃப் பத்தி இருக்கும், நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு சார். இப்ப அதுக்கு ஒரு பொழிப்புரை வேற போட வேண்டி இருக்கு போல இருக்கு. கதையை அப்படின்னு எழுதிட்டு இருந்தா நம்ம ஒரு சொல்ல முடியாது. இப்போ அப்படி பார்த்தா நம்ம இப்போ சங்க இலக்கியங்களுக்கே நம்ம உரை, நம்ம 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 ஓன் லாங்குவேஜ், ஆனா நம்ம உரையோட தானே படிக்க முடியுது. வாசகர்கள் வந்து உண்மையிலே பிரில்லியன்ட் ஆனவங்க நான் நம்புறேன். அவங்களுக்கு இது புரியும், இல்லைன்னு தேடியாவது அதை புரிஞ்சுக்குவாங்க நான் நம்புறேன் சார். அவங்கள வந்து ஒரு ஸ்பூன் ஃபீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நீங்க உரையாரு. ஒரு வந்துடலாமா? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கதைகளின் பாதை அப்படிங்கிற ஒரு டைட்டில் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கற்றுக்கிட்ட, நான் தெரிஞ்ச, படித்து தேடி கண்டுபிடிச்ச சில விஷயங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண ஸ்டீஃபன் சார், மைண்ட் யுவர் மைண்ட் எல்லா மெம்பர்ஸுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுட்டு நான் ஸ்ட்ரைட்டாக போயிடுறேன். கதைகளை பற்றியான தோற்ற கதைகள் அப்படின்னு இருக்குது. அதாவது கதை எப்படி தோன்றுச்சு இந்த பூமியில, இதுக்கு வந்து நீங்க தேடி பார்த்தீங்கன்னா கதைகள் பற்றிய கதைகள், கதை எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து ரொம்ப பழமையான கதைகள் 2 கதைகள், முக்கியமான கதைகள் இருக்குது. ஒன்று வந்து கானா, ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு கதை. இன்னொன்று வந்து நார்த் அமெரிக்காவில் உள்ள ஒரு கதை, செனிகா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் உள்ள கதை. இந்த 2 தான் கதைகளை பற்றியான கதைகளுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். தமிழ்ல ஒரே ஒரு ஃபோக்ல வந்து இந்த இது இருக்குது. ஆனா அது ரொம்ப தெளிவான ஒரு இதோட இந்த கதைகள் எப்படி தோன்றுச்சுங்கிறதுல, இதுல வந்து இந்த கதைகள் எப்படி தோன்றுச்சுங்கிறது ஒரு அழகான கதையா இந்த 2மே இருக்குது. முதல்ல இந்த நார்த் அமெரிக்கன் கதையில என்னன்னா, கக்கா அப்படின்னு ஒரு பையன் இருக்கிறான். அவனுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது, ஒரு ஆர்ஃபன். அவன் வந்து ஒரு ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்பா அம்மா இல்ல, அவன் ரொம்ப இதாட்டு ஒரு தனிமையில இருந்துட்டு இருக்கிறான். அவனை பார்க்கறதுக்கு வந்து ஒரு காக்கா மாதிரி இருக்கிறான். கொஞ்சம் ஒரு அவலட்சணம் அவனோட இதுல இருக்கிறதுனால எல்லாரும் அவனை விலக்கி வைக்கிறாங்க, ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்பா அம்மாவும் இல்லை, ஊருக்காரவங்களும் இவனை விலக்கி வச்சோன்னா இவன் வந்து ரொம்ப ஒரு வெக்ஸ் ஆகி என்ன பண்றான்னா, பக்கத்துல உள்ள ஒரு காட்டுக்கு போயிடுறான். காட்டுக்கு எப்படி போயிட்டே இருக்கிறான், அங்க போனா அங்க ஒரு பெரிய ஒரு மலை இருக்குது. அந்த மலை அடியில ஒரு பாறை இருக்குது. இவன் அங்க அப்படி போய் தூங்கிடுறான். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல், எனக்கு கொஞ்சம் புகையில கொடு அப்படின்னு வந்து ஒரு குரல் கேட்குது. அப்போ அந்த காலத்துல எல்லாருமே புகையில போடுறது அதெல்லாம் ஒரு இது மாதிரி இருக்கனால இவன் இவன் மடியில இருந்த புகையிலையை கொஞ்சம் கொடுக்குறான். பார்த்தா அது ஒரு அந்த பாறை, ஒரு குட்டி பாறை. அந்த பாறை வந்து இவன்ட்ட வந்து வா அப்படின்ட்டு கதை சொல்ல ஆரம்பிக்குது. வந்து நிறைய கதைகள் இவன் புகையில கொடுக்க, அது கதை சொல்ல, புகையில கொடுக்க, கதை சொல்ல, இவன் அந்த இதுல இருந்துடுறான். அப்புறம் அவனுக்கு நிறைய அனுபவங்கள்லாம் அங்க நடக்குது. இப்ப என்னன்னா, திரும்ப ஊருக்கு வந்து என்ன பண்றான்னா, அந்த பாறையிட்ட கத்துக்கிட்ட கதைகளை அந்த ஊர்க்காரங்களுக்கு சொல்றான். ராத்திரி ஆனோன்னு அந்த ஊர்க்காரங்கெல்லாம் இவனை சுத்தி இருக்கிறாங்க. இப்போ அந்த கதைகளை வந்து இவன் சொல்றான். இப்போ அந்த ஊர்க்காரங்கெல்லாம் இவனை வந்து ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் சொல்றத வச்சு அவங்க வேற ஊருக்கு போகும்போது அந்த கதைகள் அங்க பரவுது. அப்படி உலகம் முழுக்க கதைகள் பரவனதா ஒரு மித் இருக்குது. இது ஒரு நார்த் அமெரிக்கன் மித். இன்னொரு மித் என்ன அப்படின்னா, நான் சொன்ன வசல கானால சொன்ன ஒரு கதை. அனான்சின்னு ஒருத்தன் இருக்கிறான். அந்த கானா பகுதியில் அனான்சின்னு ஒருத்தன். அவன் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள். நீங்க ஆப்பிரிக்கன் மித்தாலஜி எடுத்து பார்த்தாலே அனான்சின்னா ஸ்பைடர் மேன், ஸ்பைடர் ஹியூமன்,
ஸ்பைடர், அனான்சிங்கிறது ஒரு ஸ்பைடர் தான், ஒரு சிலந்தி தாங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கதைகள் அனான்சி பத்தி இருக்குது. இந்த அனான்சி என்னன்னா, நியாமான் ஒரு சூரிய கடவுள், அவர்கிட்ட தான் கதைகள் இருக்கு. உலகத்துல யாருக்குமே கதைகள் கிடையாது. அவர் தான் அந்த கதைகளை வச்சிருக்கிறார். இவனுக்கு எப்படியாவது அந்த கதைகளை எப்படியாவது வாங்கணும். கதைகள்ங்கிறது அவன் வந்து வெறும் கதைன்னு சொல்லல, விஸ்டம், ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளன்ட்டு போய் அந்த சூரிய கடவுள்கிட்ட கேட்கிறான். அவரை தர முடியாது. அப்படி தரணும்னா எனக்கு 4 விஷயம் நீ கொண்டு வந்தா உனக்கு தர்றேன் இந்த கதைகளை அப்படிங்கிறாரு. இப்ப 4 விஷயம் என்னன்னு கேட்டா, ஒண்ணு வந்து ஒரு பயங்கரமான மலைப்பாம்பு. அந்த மலைப்பாம்பை நீ எனக்கு பிடிச்சிட்டு வரணும். 2வது வந்து ஒரு புலி. அந்த புலியை வந்து நீ எனக்கு வந்து இது பண்ணிட்டு வரணும். 3வது வந்து அஹ், அஹ், நம்ம குளவி இருக்கலாம், நிறைய குளவிகள், அந்த குளவிகள் வந்து ஹார்னட்ஸ், அதை வந்து கொண்டு வரணும். 4வது ஒரு தேவதை, குட்டி தேவதை. இந்த 4ஐ நீ கொண்டு வந்தா, ஏன்னா இதை வந்து யாராலையுமே பிடிச்சிட்டு வர முடியாது. நோ ஒன் கேன் கேப்சர் தீஸ் திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த இதுல இருக்கிறனால, நீ இதை பிடிச்சிட்டு வந்தாதான் நான் கதையை தருவேன்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறார். இப்ப அனான்சி வந்து ரொம்ப புத்திசாலியான ஒரு ஆள். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, முதல்ல இந்த பாம்பு, மலைப்பாம்பு பிடிக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றான்னா, ஒரு பெரிய பனை மரத்தை எடுத்து வச்சு அந்த பனை மரத்துல நிறைய கயிறுகளை போடுறான். குறுக்கால போட்டுட்டு அந்த பாம்பு இருக்கிறதுக்கு பக்கத்துல போய் இருந்துட்டு பேசுறான். இந்த பாம்பு வந்து, மலைப்பாம்பு வந்து இந்த பனையோட பெருசா இருக்குமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இது குட்டியா தான் இருக்கு, எவ்வளவு நீளம்லாம் அவ்வளவு பெருசாலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அதை வந்து டிகிரேட் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது அந்த மலைப்பாம்புக்கு ஒரு ஈகோ வந்துருது. இல்ல, நான் அந்த பனைமரத்தோட பெருசு தான் அப்படின்னா, சரி பக்கத்துல வா, அளந்து பாத்துருவோம்னா இந்த பாம்பு இந்த பனை மரத்துக்கு பக்கம் போது ஆல்ரெடி போட்டிருக்க கயிறை வச்சு அதை கட்டி சிக்னல் ஹேங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் ப்ராப்ளம். சாரி சார், ஒரு கால் வந்துருச்சு சார். ஓ ரைட், ஓகே. அப்போ அந்த டைகர் என்ன ஆகுதுன்னா, அந்த குழிக்குள்ள விழுற மாதிரி செட் பண்ணிட்டு அது மேல வரும்போது ஒரு கட்டையை வச்சு அடிச்சிடறான். கட்டையை வச்சு அடிச்சோன்னா அது மயங்கிருது. அதுக்கு தெரியாம அடிச்சிடறான். மயங்கினோன்னா அதையுமே எடுத்துட்டு போயிடுறான். 3வது அந்த குளவிகள். குளவிகளை எப்படி இது பண்றான்னா, ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பண்றான்னா, அந்த குளவி கூட்டு பக்கத்துல தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு தெளிச்சுட்டு, இவனும் ஒரு வாழை இலைய மேல தலை மேல வச்சுட்டு தண்ணியை தெளிச்சுட்டு, பயங்கர மழை, பெரும் மழை வரப்போகுது, கடும் மழை வரப்போகுது, வெளியே வந்துடாதீங்க, நீங்க இந்த கூட்டுக்குள்ள இருந்தாலுமே ஆபத்து உங்களுக்கு, நீங்க இந்த சொரக்குடுவைக்குள்ள வந்துருங்கன்ட்டு ஒரு சொரக்குடுவை எடுத்து காமிக்கிறான். எல்லா குளவிகளும் அதுக்குள்ள வந்து அதையும் அடைச்சிட்டு போயிடுறான். 4வது அந்த தேவதை, குட்டி தேவதை, அது ஒரு கூட்டமா தான் இருக்கும். அந்த குட்டி தேவதைகள்கிட்ட என்ன பண்றான்னா, ஒரு அழகான ஒரு பொம்மை மாதிரி செய்து அதுல வந்து பிசின், மரப்பிசின்னு வச்சிடறான். இந்த பிசின் வைக்கப்பட்ட இந்த பொம்மையிட்ட ஒரு உணவு பண்டத்தையும் வச்சிடறான். இந்த ஒவ்வொரு தேவதையும் அந்த உணவு பண்டத்தை எடுக்கும்போது இந்த பிசின்ல மாட்டிக்குது. அப்படி அந்த 4ஐயுமே கொண்டு போயிடறான். இப்ப வந்து கொடுத்த உடனே அந்த சூரிய கடவுள் நயாமி வந்து எல்லா கதைகளை, விஸ்டம் எல்லாத்தையும் கொடுத்துறாரு. அப்படி இவனுக்கு கதைகள் கிடைச்சதா ஒரு ஒரு கதைகளின் தோற்றம், எப்படி கதைகள் கிடைச்சுங்கிறதுக்கு இந்த 2 கதை. சரி, இதுல இருந்து கதைகள் ஸ்ப்ரெட் ஆனதுக்கு நமக்கு வந்து கட்கா கதையில அவன் எல்லாத்தையும் சொல்லி அவங்கள்ட்ட இருந்து அப்படி போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அனான்சிட்ட வந்து எப்படி கதைகள் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கிளை கதை இருக்கு. இவன் என்ன பண்றான்னு, இந்த விஸ்டம் கிடைச்சோன்னு இதை யாரும் கொடுக்க கூடாதுன்னு பத்திரமாட்டு என்ன பண்றான்னு, ஒரு பெரிய மரத்துல, அதுவும் முள் மரத்துல ஏறி, உயரமான மரம், அதுல ஏறி மேல வச்சிடலான்ட்டு அந்த சுரக்குடுவையை முன்னாடி கட்டிட்டு அப்படியே போறான். முன்னாடி கட்டினா அவனுக்கு ஏறுறதுக்கு, அந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு ஏறுறதுக்கு கஷ்டமா இருக்குது. மேல போயிட்டே இருக்கிறான். அவனோட குட்டி பையன் கீழே இருந்து சொல்லுவான், அப்பா நீ இவ்வளவு முட்டாளா இருக்கிற, ஏன் முன்னாடி கட்டியிருக்க, நீ பின்னாடி கட்ட வேண்டியதானே அப்படிமா. அந்த ஒரு செகண்ட்ல அவனோட ஈகோ இதாகி இத அந்த இதை தவற விட்டுருவான். அவ்வளவு கதைகளும் பறந்து உலகம் முழுக்க பரவனதா ஒரு கதைகள் பற்றிய தோற்ற கதைகள் இருக்கு. இது கதைகள் எப்படி வந்தது, மனித குலத்துக்கு கிடைச்சது, இவங்கள்ட்ட இருந்து எப்படி பரவிச்சுங்கிறதுக்கான ஒரு தொன்ம கதை. இதே இதுல வந்து ஆரிஜின் மித்ஸ்ன்னு ஒரு இருக்கு. இது கதைகள் தோற்ற மாதிரி நிறைய விஷயங்களோட தோற்ற கதைகள் இருக்கு. ஆரிஜின் மித்ஸ் அப்படிம்பாங்க. இப்ப கிரியேஷன் மித்ஸ் இருக்குது. இப்ப உலகம் எப்படி தோன்றுச்சு, பூமியில மண் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. கடவுள் வந்து படைச்சிட்டாரு, எல்லாமே கடலா இருக்குது, இப்ப மண் வேணும். மண் வேணும்னா என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு மண்புழு வந்து நீ மண் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. மண்புழு அந்த கடலுக்கு அடியில நீந்தி போய் ஒரு 25 விதமான மண்ணை எடுத்துட்டு வந்து வாந்தி எடுக்குது வெளியே. அது நிரம்பி கடல்லாம் இதாயிடுது. லாஸ்ட்ல ஒரு காக்காவை அனுப்பி விடுறாரு, எல்லாமே இதாயிடுச்சா அப்படின்னு பாருன்னா அது போய் ஃபுல்லா போய் பார்த்துட்டு வருது அப்படின்னு ஒரு கதை இருக்கு.
அந்த 21 மண், அந்த 25 மண்ணுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. நிறைய மண்கள் இருக்கு. அதுல ஒரு மண்ணோட பேர் பார்த்தா பயங்கர வித்தியாசமானது. பாவ மண் ஒரு மண் இருக்கும். அந்த பாவ மண், இந்த மண்புழு எடுத்துட்டு வந்தனாலதான் பூமியில பாவம் வந்ததாட்டும் அந்த அதுக்குள்ளாடியே ஒரு தோற்றக்கதை இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து எப்படி மயில்களுக்கு தோகை வந்தது இப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா இதுக்கு ஒரு தோற்றக்கதை இருக்கு. ஆரிஜின் மெத் எப்படின்னா, முன்னாடி வந்து யானைகளுக்கு இறக்கை இருந்ததாமா. யானைகளுக்கு இறக்கை இருந்தோடனே அது என்ன பண்ணும்னா, மனுஷன் கஷ்டப்பட்டு கட்டி வச்சிருக்கிற வீட்டுக்கு மேலே ஏறி போய் உட்காந்துக்குமா. அப்போ இது பண்ணும்போது அது உடஞ்சு போயிடும். வயல்ல போய் உட்காந்துருக்கும். அங்கங்கேயா பறந்து பறந்து போய் எல்லா இடத்துலையுமே எல்லாத்தையும் உடைச்சிருது. அப்போ இவங்க போய் கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவர் என்ன பண்றாருன்னா சொல்லி பார்ப்பாரு, நீ எங்கேயும் எந்த இதையுமே பொருட்களையும் சேதம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா ஆட்டோமேட்டிக்கா இதோட வெயிட்ல எங்க போனாலும் சேதம் அடைஞ்சிருது. அப்போ என்ன பண்ணுவாருன்னா அதோட ரெக்கையை வெட்டி 2 ரெக்கைய மயிலுக்கும் 2 ரெக்கைய வாழை மரத்துக்கும் கொடுத்ததாட்டும். வாழைக்கு ஏன் தோகை இருக்கு, மயிலுக்கு ஏன் தோகை இருந்தாங்கன்னா யானைகிட்ட இருந்து கிடைச்ச ரெக்கைன்னு ஒரு கதை இருக்கு. ஒண்ணும் இல்ல, வீடு எப்படி செய்தாங்க மனுஷங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கதை வச்சிருக்காங்க. வீடுங்கிறது வந்து யானையை பார்த்துருக்குறான் காட்டுல. அதோடைய கால்கள் வந்து ஒரு தூண் மாதிரி இருந்த உடனே அதே மாதிரி தூண் பில்லர் எழுப்பி மேல வந்து என்ன பண்ணியிருக்கான்னா பாம்பு பார்த்தோன்னா பாம்பு மாதிரி வளைச்சு வளைச்சு களிகளை சுத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு எரும மாடு செத்து கிடந்தது. அதோடைய அந்த வயிறு பகுதி இப்படி இருக்கும்போது அதுல குறுக்கு களிகள் வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் மீன்ல இருக்க செதில பார்த்து கூரையை கட்டியிருக்கான். இப்படி வீடு கட்டுறதுக்கு ஒரு கதை இருக்கு. சரி, பானை எப்படி செய்தான் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் ஒரு மழை காலத்துல மழையில விளையாடிட்டு வழக்கமா தீ தீயில தான் குளிர் காய்வாங்க. அவ்வளவு நடுக்கமான குளிர்ல இருக்கும்போது தீ காயும் போது இந்த கை கால்ல எல்லாத்துலயுமே களிமண் அந்த மலை சேறு வந்து கையிலையும் கால்ல எல்லாத்துலயும் இதாகும் போது இந்த தீயில வந்து இது பண்ணியிருக்காங்க. தீயில இது பண்ணும்போது கையில வந்து வளைய வளையமா ஆயிருது, கால்லையும் வளைய வளையமா ஒரு இது பானை மாதிரி, சின்ன பானை மாதிரி, குட்டி குட்டி பானை மாதிரி ஆயிருது. அதுல 2 பானை மாதிரியான அந்த குட்டி இது வந்து தீயிலே விழுந்துருது. அடுத்த நாள் அந்த தீயை வந்து இது பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னு அதை எடுக்கும்போது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப என்ன கண்டுபிடிக்கிறான்னா, ஏன்னா அதுல வேகாத இதை எடுத்து பார்த்தா தண்ணியை விட்டா அது கரைஞ்சு போயிருது. தீயில போட்டது வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ சுட்டா களிமண் வந்து பயங்கரமான கல்லை விடையும் கடினமாயிரும் அப்படிங்கிறது அந்த பானை உருவான கதை. அதே மாதிரி இதே இது கிரீக் மித்தாலஜிலையும் ஒன்று இருக்கு. பேண்ட்ராஸ் பாக்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது வந்து என்னன்னா, ஒரு பெண் வந்து கீழ் லோகத்துல இருந்து இங்க வருவா. சிஎஸ் கடவுளுக்கு ஒரு மனைவியா வருவான்னு நினைக்கிறேன். வந்து அவள்கிட்ட ஒரு இதை கொடுத்து விடுவாங்க, ஒரு பெட்டி. அந்த பெட்டியை திறந்துடக்கூடாது அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு இதுல வந்து பெட்டியை திறந்தா அதுல இருந்து ஈ, கொசு, சின்ன சின்ன உயிரினங்கள் அவ்வளவு இந்த உலகத்துல பரவானதாட்டு ஒரு இது. அந்த பேண்டராஸ் பாக்ஸ்ன்னா இப்பவும் ஒரு ஊமையாட்டே பயன்படுத்துவாங்க. அதை திறந்தா டேஞ்சரு, அதை திறந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்கு இப்பவும் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி பழைய காலத்துல வந்து இருந்த அந்த தோற்ற கதைகள்ல எல்லாத்துலயுமே ஒரு 3 இது இருக்கும். இப்ப மாதிரி இல்லாம அந்த அந்த மித்துல எல்லாமே மனிதர்கள், தெய்வங்கள், விலங்குகள் 3 சமதளத்துல இருக்கும். 3 வேற வேற ஒரு ஹேரார்கில எல்லாம் இருக்கவே இருக்காது. மனுஷங்க கூட தெய்வங்களும் ஒரே இதில் நடமாட்டிருப்பாங்க, விலங்குகளும் சேர்ந்தே நடமாட்டிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து என்ன இது பண்ணீங்கன்னா, மனிதர்களுக்கு முன்னாடி வால் இருந்தது. என்ன ஆச்சுன்னா ஒருத்தர் ஒருத்தர் மிதிச்சு அது பிரச்சனை ஆகி திரும்ப கடவுள்கிட்ட போய் முறையிட்டு அதை வந்து நீக்கினதாட்டு ஒரு இது இருக்கு. அதே மாதிரி வானம் வந்து இவ்வளவு உயரத்துல இல்ல, இவ்வளவு தலை தட்டுற அளவுக்கு இவ்வளவு பக்கத்துல தான் இருந்தது வானம். அப்போ ஒரு நாள் ஒரு பாட்டி வந்து வீடு முத்தம் கூட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு தலை டக்குன்னு வானம் வந்து இடிச்சிரும். அவ வந்து விளக்குமாறு வச்சு அதை துரத்தி துரத்தி போயிரு அந்த பாட்டியை பார்த்து பயந்து வானம் மேல போனதா கதை வந்து. இதே மாதிரி சூரியன் சந்திரன் அது ரெண்டும் அக்கா தங்கச்சி அல்லது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்க 2 பேருக்கும் வந்து சண்டை வந்து பிரிஞ்சுட்டாங்க. நீ வரும்போது நான் வரக்கூடாது, நான் வரும்போது உன் முகத்திலே முடிக்க கூடாதுன்ட்டு தான் சூரியனும் சந்திரனும் இதாச்சு. குழந்தைகள் தான் நட்சத்திரங்கள். இப்படி பிரமாதமான ஆரிஜின் மித்ஸ்ங்கிற இதுல நிறைய கதைகள் இருக்கு. இது இல்லாம நிறைய டைப்ஸ் ஆஃப் கதைகள் இருக்கு. இப்போ உதாரணமா ஃபேரி டைல்ஸ் அப்படிங்கிற தேவதை கதைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஃபோக் ஸ்டோரிஸ்ங்கிற நாட்டார் கதைகள் நிறைய இருக்கும். மித்துங்கிற தொன்ம கதைகள், லெஜண்ட்ஸுங்கிற பழமரபு கதைகள், அதே மாதிரி ஃபேபிள்ஸ் அப்படிங்கிற நீதி கதைகள் அப்படிம்பாங்க. ஃபேபிள்ஸ் இப்போ ஈசாப் ஃபேபிள்ஸ் எல்லாம் அதுல தான் வரும். பேரபிள்ஸ்ங்கிறது
குறிப்பாகவே விவிலிய கதைகள் பத்தி பேரபிள்ஸ் அப்படிம்பாங்க. அது மாதிரி நிறைய கதைகள் இது மாதிரி இருக்கு. ஃபேரி டெய்ல்ஸ், அது மாதிரி நம்ஸ்கல் டெய்ல்ஸ்லாம் இருக்கு. நம்ஸ்கல் டெய்ல்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான இது. அதாவது மூட கதைகள் அப்படிங்கிறது வந்து பேரு. அது வந்து பழைய காலத்துலயுமே இருக்குது, இப்போ கரண்ட்லயுமே மாடர்ன் இதுலயுமே நிறைய வந்தது. பொதுவா வந்து இந்த கதைகளுடைய தன்மையில கொஞ்சம் பிலாசபிக்கலா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, யூரோப்பியன் கதைகள் எல்லாம் வந்து லாஜிக் பயங்கரமா ஆப்ரேட் ஆகும். லாஜிக் இருக்கும், அதே மாதிரி அதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கும். அவங்களோட பிலாசபியில எபிஸ்டமாலஜிங்கன்னா அறிவுத்தன்மை அல்லது அறிவு தோற்றவியல் தன்மை வந்து யூரோப்பியன் இதுல இருக்கும். நேர் மாறா நம்ம கிழக்கத்திய கதைகள் எல்லாத்துலயுமே வந்து ஒரு மெட்டாபிசிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மெஞ்ஞான் அல்லது கடவுள் அல்லது இயல் கடந்த இருத்தல், கடவுள் தன்மை கொண்ட அது மெட்டாபிசிக்கல் இது இருக்கும். இயல்பை மீறிய விஷயங்கள் இருக்கும். ஈஸ்தட்டிக்ஸ்ங்கிற அழகியல் இருக்கும். எத்திக்ஸ்ங்கிற அறம் இருக்கும். இந்த மூணும் கிழக்கத்திய கதைகள்ல எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். கதைகள் வந்து என்ன என்ன காரணத்துக்காக கதைகள் இது பண்ணணும், கதை என்ன அதோட தேவை என்ன அப்படின்னா, இப்ப நம்ம முதல்ல பார்த்த அந்த கட்கா கதையில நீங்க பாத்தீங்கன்னா, வெறுத்து போன ஒரு ஒரு கிராமம் கதைகள் மூலமா அவனை வந்து சேர்த்துக்குது. ஒரு லவ் இது பண்ணிடுது. அவன் அவன் மேல ஒரு பாசத்தை வரும். ஸோ ஒரு உறவை ஏற்படுத்துற, ஒரு அன்பை பாச பிணைப்பை ஏற்படுத்துற ஒரு விஷயமும் கதைகளுக்குள்ள இருக்கு. இன்னொரு இது வந்து கதைகளோடது நார்மலா நம்ம சொல்ல என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்ங்கிற பொழுதுபோக்கு தன்மை இருக்குது. ஏன்னா பழைய காலத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, எந்த சயின்டிபிக் இன்வென்ஷனும் இல்லை, இப்போ டிவி இது இது எந்த இதுவுமே கிடையாது, மொபைல் கிடையாது, தேட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரே பொழுதுபோக்கா கதை தான் இருந்தது. பிறகு காலப்போக்கில் என்னன்னா, ஸ்டோரி டெல்லர்ஸ்ன்னு தனியா ஒரு ப்ரொஃபஷனே உருவான அளவுக்கு ஈராக்ல அங்க பாக்தாத்ல எல்லாம் கதை கதை சொல்லிகளே நிறைய பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் இருந்தாங்க. ஊர் ஊரா போய் கதை இது பண்றது. அப்புறம் இசையோட சேர்த்து கதை பாடல் பேலட்ஸ்ன்னு பாடுறவங்க இருந்தாங்க. போற வழியெல்லாம் அந்த கதை சொல்லலோட இன்னொரு வடிவமா தான் கூத்து, அதுதான் நாடகமா வளர்ந்து சினிமா வரைக்கும் ஆனது வந்து இதோடைய தொடர்ச்சி தான். அதே மாதிரி எஸ்கேபிசம் ஃப்ரம் ரியாலிட்டி அப்படிம்பாங்க. ஒரு யதார்த்த உலகத்துல இருந்து நீங்க தப்பிச்சு போறது, இங்க ஒரு துயரம் இருக்கு, ஒரு சோகம் இருக்கு, இதுல இருந்து நீங்க எஸ்கேப் ஆகுறதுக்கும் கதைகளுடைய ரோல் வந்து முக்கியமானது. அதே மாதிரி ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவும் கதைகளை வந்து பயன்படுத்தினாங்க. நேரடியா நமக்கு சில ஆசைகளை வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ இதை கதைகள் மூலமா நிறைவேற்றுறதுன்னு ஒண்ணு. ஒரு இன்னர் டிசைரை கதைகள் மூலமா நிறைவேற்றுறது வந்து. அதே மாதிரி இந்த நான் சொன்ன இந்த ஃபோக்கு, மித்து, லெஜெண்ட்ஸ் இது எல்லாமே என்னன்னா, இது வெறுமனே கதைகள் மட்டும் கிடையாது. சார் சொன்ன அந்த சங்க இலக்கிய இதுகள் எல்லாமே வெறும் அந்தந்த இதோடைய குறிப்புகள் மட்டும் இல்லாம அது ஒரு கல்ச்சுரல் மெமரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பண்பாட்டு ஞாபகங்களாக, பண்பாட்டு நினைவுகளாகவும் நம்ம அந்த கதைகளை வந்து இது பண்ணலாம். இப்படி நிறைய இருக்கு. அது மாதிரி நிறைய டைப்பான லெஜெண்ட்ஸ் இருக்கு. லெஜெண்ட்ங்கிறது வந்து வீரமரபு அல்லது பழமரபுன்னு சொல்லுவாங்க. ஹீரோயிக் லெஜெண்ட்ஸ் இருக்கு, செயின்ட் லெஜெண்ட். இப்பவும் நீங்க வெஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு 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 தொன்ம கதை இருக்கும். அது மாதிரி ஆனக்டோட்டல் லெஜெண்டும்பாங்க. ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஒரு ஒரு லெஜெண்ட் உருவாக்கியிருப்பாங்க. இப்போ ஃபிலிம்ஸ் கூட வந்திருக்கு, அர்பன் லெஜெண்ட் மாதிரியான ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி சூப்பர் நேச்சுரல் லெஜெண்ட்ஸ் இருக்கு. ஆவிகள் அல்லது வந்து வேறு உலகத்துல இருந்து வந்தது மாதிரி. அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் லெஜெண்ட்ஸ். நீங்க ஒன்றும் இல்லை, காந்தி பத்தி ஒரு 100 கதை இருக்கும், காமராஜ் பத்தி ஒரு 100 கதை இருக்கும், நேரு பத்தி ஒரு 100 கதை இருக்கும். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலான பர்சன்ஸ் பத்தி ஹிஸ்டரியில நடந்த, இப்போ எம்டன் அப்படின்னா எம்டன் ஒரு ஜெர்மன் கப்பல் வந்து சென்னையில பாம்பு போட்டது, அதை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க. அப்போ இன்னும் சொல்ல போனா முன்னாடி வந்து கான்டெம்பரரியில நடக்கிற பல விஷயங்களை வந்து சிந்துங்கிற வடிவத்துல பாட்டாவே எழுதி சின்ன பேம்லெட் மாதிரிலாம் அடிச்சு கொடுத்துருக்காங்க. அப்படி நிறைய நொண்டி சிந்து அப்படிங்கறதெல்லாம் நிறைய இருந்திருக்கு. அப்பப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் ஒரு ஒண்ணும் இல்லை. நீங்க ஒரு காலத்துல வந்து நீங்க எம்.ஆர். ராதாவும் தியாகராஜ பாவதர், என்.எஸ். கிருஷ்ணன் தியாகராஜ பாவலும் ஒரு கொலை வழக்குல மாட்டினாங்க. அதை பத்தி கூட ஒரு சிந்து வந்ததாட்டு வந்து இருக்குது. ஸோ கதைகள் வந்து நம்ம லைஃப்ல இருந்து பிரிக்க முடியாத ஒரு இதா இருக்குது. இதுல தமிழ் லெஜெண்ட்ஸ்ல சார் சொன்ன நல்லதங்காள் கதை, அதுக்கு நிறைய இன்டர்பிரிட்டேஷன் நம்ம கொடுக்கலாம். சார் சொன்ன மாதிரி பஞ்சத்தினால அந்த குழந்தைகளோட கிணத்துல விழுந்து நல்லதங்காள் தற்கொலை பண்ணிடுறா அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் அதுக்கு வந்து பார்க்கலாம். மாமியார் கொடுமை அல்லது நாத்தனார் கொடுமைங்கிறது வந்து மோட்டிஃப்ம்பாங்க. பொதுவா ஒரு ஃபோக் இதுல வந்து மோட்டிவ், கதை கூறன், ஒரு கதையுடைய கோர் ஐடியான்னு ஒன்று இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது சிண்ட்ரெல்லா கதையுடைய கோர் என்ன? ஒரு மாற்றாந்தாய் வர்றா, அவ வந்து கொடுமைப்படுத்துறா. இதே மோட்டிவ் எத்தனை கதையில இருக்கும். நல்ல தங்கால என்னதான் மாறி இருக்கும் அப்படின்னா நாத்தனாரா மாறி இருக்கும். வேற ஒரு கதையில வந்து அரக்கி, ராட்சசி அப்படின்னு ஒரு இது இருக்கும்.
அது இன்னொரு கதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற ஒரு பெண்ணா இருக்கும், அல்லது வந்து பழைய நிலையினா ஒரு ஒரு சூப்பர் நேச்சுரல் போஸா இருக்கும். இந்த மாதிரி ஒரு மோட்டிவ் இருக்கும். ஸோ நல்லதங்கால் கதை, முத்துப்பட்டன் கதைன்னு ஒன்று இருக்குது, மதுரை வீரன் கதை, ஐவர் ராஜாக்கள், சுடலமாடன் கதை, தங்கம்மா தாயம்மான் கதை. எனக்கு வந்து தெரிஞ்சு தங்கம்மா தாயம்மா கதைன்னு ஒரு கதை வந்து 4-5 வருஷம் நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். நீலிம்மான்னு ஒரு கதை, நீலிம்மா ஈச்சம்மான்னு ஒரு கதை இருக்குது, பறையங்கால் இசக்கின்னு ஒரு கதை இருக்கு. இந்த இந்த 3 கதையுமே ஒரே மாதிரி. அதோட மோட்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அரசர் வந்துட்டு இருப்பாரு, ஒரு அக்கா தங்கச்சி இருப்பாங்க, 2 பேரும் இந்த அரசர் பார்த்தோன்னா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அவங்க சூசைட் பண்ணிடுவாங்க. அப்புறம் தெய்வமா வணங்கப்படுவாங்க. இப்படி வந்து ஒரு ஒரு இதே மோட்டிவ் தான் 2 பேருமே, அக்கா தங்கச்சி, அதுவும் நாக்க பிடிங்கிட்டு செத்ததா சொல்லுவாங்க. இப்படி ஒரு கதை இருக்கு. நான் இருக்கிற இடத்துக்கு லெஃப்ட் சைடுல ஒரு கோயில் இருக்குது, ரைட் சைடுல ஒரு கோயில் இருக்கு தள்ளி, கிட்டத்தட்ட ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல. இந்த பக்கம் வந்து அக்கா தெய்வம், இந்த பக்கம் தங்கச்சி தெய்வம். அவங்க கதையை கேட்டா இதுதான் இருக்கு, ஒரே மாதிரியான கதையா இருக்கு. இது மாதிரி உலகம் முழுக்க ஒரே பேட்டர்ன்ல மோட்டிஃபோட இருக்கிற கதைகள் நிறைய இருக்கு. அடுத்து வந்து ஒரு கதையுடைய பீரியடு நம்ம வந்து யோசிக்கவே முடியாத அளவு பழமையான காலங்கள் இருக்கு. பாட்டி வடை சுட்ட கதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்சுவலி அது இந்தியாவில் தமிழகத்துல தோன்றி இங்க இருந்து கிரேக்கத்துக்கு போய் அங்க ஈஜிப்ட் எல்லா இடமும் சுத்தி திரும்ப இந்தியாவுக்கு வந்ததாட்டு ஒரு ஈசாப் கதைகள் மூலமா இந்தியாவுக்கு வந்ததாட்டு ஒரு இது சொல்றாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச 2 கதை காலத்தை வச்சு சொல்ல போனா, ஒண்ணு வந்து ஒரு பயங்கரமான மத யானை ஒருத்தனை துரத்திட்டு வருது. இவன் அதுல பயந்து போய் பாலும் கிணத்துல விழுந்துடுறான். அவன் ஒரு கொடியை பிடிச்சிட்டு நிக்கிறான். பார்த்தா கீழே ஒரு புலி, ஒரு பாம்பு வந்துட்டு இருக்குது. ஒரு இந்த பக்கம் ஒரு புலி ஏதோ வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அப்ப பார்த்து இவனுக்கு வாயில மேல இருந்து ஒரு தேன் சொட்டு வருதுல்ல. இந்த கதை நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம், ஆஹா என்ன இனிப்பு அப்படின்னு சொல்லி அவன் என்ன தித்திப்புன்னு அவன் வந்து இது பண்றான். வாழ்க்கையில இவ்வளவு துன்பங்களுக்கு நடுவுலையும் ஒரு சின்ன சந்தோஷம் கிடைச்சோன்னு மனுஷன் வந்து இன்பத்தை நாடுற ஒரு ஹெடோனிக் தன்மை கொண்டவன் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு பிலாசபிக்கல் ஸ்டோரி. ஆனா இந்த கதையோட காலத்தை பார்த்தீங்கன்னா நானே ஷாக் ஆயிட்டேன். சூளாமணின்னு ஒரு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பழந்தமிழ் இலக்கியத்துல இந்த கதை இருக்கு, பாட்டாவே இருக்கு. அடுத்து ஒரு கீரிப்பிள்ளையும் பாம்பும் கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கீரிப்பிள்ளை வந்து ஒரு வீட்டுல வளர்ப்பாங்க, மங்கூஸ். அது வந்து அந்த வீட்டிலேயே ஒரு குழந்தை மாதிரி வளர்ந்துட்டு இருக்கும். அந்த வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கும். இவங்க வந்து அந்த அம்மா வந்து கீரிப்பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு குழந்தைக்கு பக்கத்துல பாதுகாப்பை விட்டுட்டு தண்ணி எடுக்கிறது குடத்தோட வெளியே போயிடுவாங்க. திரும்ப வரும்போது இந்த வெளியில அந்த கீரிப்பிள்ளை ஓடி வரும், வாயெல்லாம் ஃபுல்லா ரத்தமா வரும். ரத்தமா வந்து பார்த்த உடனே இந்த அம்மா வந்து ஐயோ குழந்தை இந்த கீரி கொன்னுட்டோம் அப்படின்ட்டு டக்குன்னு குடத்தை வச்சு அந்த கீரிப்பிள்ளைய கொண்டுருவாங்க. அங்க வந்து பார்த்தா அந்த குழந்தைக்கு கீழே வந்து ஒரு பாம்பு துண்டாகி கிடக்கும். இந்த கீரிப்பிள்ளை தான் ஃபைட் பண்ணி அந்த பாம்பை கொன்றது. ரொம்ப ஒரு குற்ற உணர்வை இது பண்ணிட்டு அவங்க இது பண்ற மாதிரி வரும். இந்த கதை சிலப்பதிகாரத்துல இருக்கு. ஆனா இப்ப ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கூல் பாடப்புத்தகத்துல வந்த கதை, சிலப்பதிகாரத்துல இருந்து எடுக்கப்பட்ட கதை. அது மாதிரி இதோடைய ஒரு தொன்மம், அந்த பீரியட் வந்து ரொம்ப இதா இருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு 4-5 டைப் ஆஃப் ஸ்டோரிஸையும் அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லிடுறேன். செயின் ஸ்டோரிஸ்ன்னு ஒரு டைப் இருக்கு, சங்கிலி தொடர் கதைகள். அப்புறம் சட்டையர், அதாவது நம்ஸ்கல் சட்டையர், ரெண்டுமே ஜாடையா பேசுறது அல்லது வந்து மூடக்கதைங்கிறது ஒன்று இருக்கு. ட்ரிக்ஸ்டர் ஸ்டோரிஸ்ன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் நம்ம இப்ப இருக்கக்கூடிய இதுல உள்ள மாடர்ன் இதுல ஃபோக்லேயே மாடர்ன் ஃபோக்ஸ் நிறைய இருக்குது. நான் ஒன்னொன்னா சொல்றேன். அப்புறம் வந்து நமக்கு ஏற்கனவே சூஃபீஸ் அண்ட் ஃபேரி டைல்ஸ் இது மாதிரி நிறைய கதைகள் நான் இருக்குது. நான் அந்த ஒன்னொன்னா சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த ட்ரிக்ஸ்டர் ஸ்டோரிஸ் சொல்றேன். ட்ரிக்ஸ்டர் ஸ்டோரிஸ் வந்து அது வந்து என்னன்னா ஒரு சொல் விளையாட்டு மாதிரியான ஒரு கதை. ஆனா அதுக்குள்ள வந்து ஒரு ஒரு லாங்குவேஜுக்கான ஒரு இது இருக்கும். அது பொதுவா என்னன்னா ஒருத்தரை வந்து ஒரு முட்டாளாக்குற மாதிரியான கதை தான் பொதுவாக. இப்போ ஒருத்தர் ஒரு புலவர் வராரு, இன்னொரு புலவர்கிட்ட சொல்றாரு, நான் இருமுனுக்கு சென்றிருந்தேன், அங்கு நெருஞ்சி முள் என்னை அழுந்த கடித்து விட்டது அப்படிங்கிறாரு. அவரை நக்கல் அடிக்கிறதுக்காக ஒரு ட்ரிக் பண்றதுக்காக இவர் வந்து வேடிக்கையாட்டு இது பண்ற வேண்டி இது கேட்குது. நான் இருமுனுக்கு சென்றிருந்தேன், நெருஞ்சி முள் என்னை அழுந்த பதித்து விட்டது அப்படிங்கிறாரு. உடனே அதுக்கு இந்த புலவர் சொல்றாரு, புத்திரதன் புத்திரன், புத்திரனின் மித்திரன், மித்திரனின் சத்துரு, சத்துருவின் மனைவி காலில் வைத்து தேய் அப்படின்றாரு.
இது ஒரு ட்ரிக்ஸ்டர் ஸ்டோரி. இதுல அந்த 23ன்னா 2 3, 23ன்னா 6, 6 ஆத்துக்கு போனேன். நெருஞ்சி முள்னா பாம்புக்கு இன்னொரு பேர் நெருஞ்சி முள், அந்த விஷத்தோட இருக்குனால. பாம்பு கொத்திடுச்சு, என்ன செய்யறது அப்படின்னு நக்கலா தான் கேட்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியுது இவன் நக்கலா தான் கேட்கறான், உண்மையில பாம்பெல்லாம் கிடைக்கல, அதுக்கு மருந்தெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்ட்டு. அவன் அந்த ஆள், அந்த புலவர் 2 வந்து பதில் சொல்றேன்னா, பத்திரதன் புத்திரன். பத்திரதன் தசரதனுடைய புத்திரன் ராமன், புத்திரனின் மித்திரன். ராமனோட மித்திரன் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு யாரு? சுக்ரீவன். மித்திரனின் சத்ரு, சத்ருன்னு எதிரி. சுக்ரீவனோட எதிரி வந்து வாலி. வாலியோட மனைவி பேர் வந்து தாரா, தாரை அப்படிம்பாங்க. அவ காலை வெட்டிட்டாங்கன்னா தாரையோட கான தரை, தரையில வச்சு தேடா நாயே அப்படின்ட்டு ஏசிட்டு போயிடுறான். ஸோ இந்த புலவர்கள் நடுவுல ஒரு ட்ரிக்ஸ்டர் ஸ்டோரி மாதிரி இதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த நாட்டுப்புற இதுல வந்து ஒருத்தர் வந்து அரிசி நெல்லு காய போட்டிருப்பாரு. தூரத்துல இருந்து ஒருத்தர் வந்து அவங்க வீட்டுல போய் ஐயா 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 கறி சோறை சாப்பிடுன்ட்டு போயிடுவார். என்னடா கறி சோறு? அவன் வந்து ஆக்சுவலி இவனுக்கு உதவி செய்யாத, இவன் மேல ஒரு கடுப்புல இருக்கக்கூடியவன் கறி சோறை சாப்பிடுதுன்னு சொன்னான். இது ஒரு ட்ரிக்ஸ்டர் இதுதான். அதுக்கு மீனிங் என்னன்னா, ஆடு அந்த நெல்லை சாப்பிட்டுட்டு இருக்கு, இதுதான் கறி சோறை சாப்பிடுது சொல்லிட்டு போயிடும். அதுக்கப்புறம் இவனுக்கு புரிஞ்சுதான் போய் அந்த இதை வந்து இது பண்றான். இது வந்து ட்ரிக்ஸ்டர் ஸ்டோரிஸ்ல வரும் பழைய இதுல. இது மாதிரி இப்பவும் லேட்டஸ்டாகவும் நிறைய இது பண்றாங்க. அதுல செயின் ஸ்டோரிஸ்னு ஒன்று இருக்கு. செயின் ஸ்டோரினா சங்கிலி தொடரா ஒன்று வந்து வந்துட்டே இருக்கும். அதுலயும் பழைய வெர்ஷன்ஸ் இருக்கு, மாடர்ன் வெர்ஷன்ஸ் இருக்கு. பழைய வெர்ஷன்ல எனக்கு ஞாபகம் இல்லை சரியா, ஒரு கதை என்னன்னா, ஒரு பாட்டி உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பன்னி வந்து அந்த வேலிக்குள்ள நுழையல, வேலிக்குள்ள நுழைஞ்சாதான் இந்த பூனை, அந்த நாய் வந்து பூனை வந்து எலியை துரத்தும், எலிய எலிய பூனை துரத்துனாதான் எலி கயிறை கடிக்கும், கயிறை கடிச்சாதான் அந்த மாடை அவுக்க முடியும், மாடை இது பண்ணாதான் அந்த கறி வெட்டுக்காரன் வந்து அவனோட கத்தியை இது பண்ணுவான். இப்படி அது தொடர்ந்து தொடர்ந்து போய் லாஸ்ட்ல இந்த இதுல வந்து நிற்கும், செயின் மாதிரி வந்துட்டே இருக்கும். அப்ப இன்னொரு கதை சொல்லுவாங்க கொஞ்சம் மிடில் பீரியட்ல, செத்தா பிரச்சனைங்க, புதைக்கதா எரிக்கதான்னு. புதைச்சா பிரச்சனைங்க, புதைச்ச இடத்துல வந்து புல் முளைக்குமா முளைக்காதான். புல் முளைச்சா பிரச்சனைங்க, அது மாடு திங்குமா திங்காதான். மாடு தின்னா பிரச்சனைங்க, அது பால் கொடுக்குமா கொடுக்காதான். பால் கொடுத்தா பிரச்சனைங்க, அதை நம்ம குடிப்புமா குடிக்க மாட்டோமான். குடிச்சா பிரச்சனைங்க, அது நமக்கு நோய் வருமா வராதான். நோய் வந்தா பிரச்சனைங்க, குணமாகுமா குணம் ஆகாதான். குணம் ஆகலைன்னு பிரச்சனைங்க, செத்து போகுமா செத்து போக மாட்டோமான். செத்தா பிரச்சனைங்க, புதைக்கதா எரிக்குதா. புதைச்சா பிரச்சனைங்க, புல் முளைக்குமா முளைக்காது சொல்லிட்டே இருப்பாங்க. அது ஒரு செயின் ஸ்டோரி மாதிரி அது சுத்திட்டே இருக்கும். இங்கிலீஷ்ல கூட ஒன்று சொல்லுவாங்க, ஒன்ஸ் மோர் ட்வைஸ் மோர்னு 2 பேர் போயிட்டு இருந்தாங்க. அதுல வந்து போற வழியில வந்து ட்வைஸ் மோர் வந்து ஒரு லாரியில அடிபட்டு செத்து போயிட்டான், மீதி யாருங்க இருப்பா? ஒன்ஸ் மோர். ஒன்ஸ் மோர் ட்வைஸ் மோர் 2 பேர் இருந்தாங்க. ட்வைஸ் மோரும் ஒன்ஸ் மோர் அப்படி போயிட்டு இருக்கும்போது லாரியில் அடிபட்டு ட்வைஸ் மோர் செத்துட்டாங்க, மீதி யாருங்க இருப்பா? ஒன்ஸ் மோர். திரும்ப ஒன்ஸ் மோர்னு கடுப்பேற்றுற அளவுக்கு திரும்ப சொல்லிட்டு வருவான். இது அந்த பழைய ஃபோக்ல உள்ள அந்த சைக்கிள் ஸ்டோரிஸ் அல்லது வந்து செயின் ஸ்டோரி, சங்கிலி தொடர் கதைகளுடைய ஒரு மாடர்ன் வெர்ஷனா இது இருக்கு. அதே மாதிரி சட்டையர் நம்ஸ்கல் ஸ்டோரிஸ், மூட கதைகள்லையும் எக்கச்சக்கமான கதைகள். நம்ம என்னோட இளம் வயசுல வந்து சுப்பாண்டி கதைகள் இதெல்லாம் அந்த சட்டையர் ஸ்டோரிஸ்ல வரும். நம்ஸ்கல் ஒரு மூடத்தன்மையோட ஒருத்தன். இப்ப பரமார்த்த குருகள் கதை வந்து ஒரு மடையன் மூடன் மட்டி அப்படின்னு ஒரு இத்தனை சீடர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து இப்ப வீரமாமுனிவர் எழுதின அந்த பரமார்த்த குருகள், இந்த கதைகள் மாதிரியே நிறைய இது வந்து அதுல சில இதுல வந்து சில பர்டிகுலர் ஒரு ரேஸ் கிண்டல் பண்ற மாதிரி கூட கதைகள் வந்திருக்கு. குறிப்பா சர்தார்ஜி ஜோக்ஸ். அப்புறம் வந்து எக்ஸ்ன்னு ஒரு மிஸ்டர் எக்ஸ்ன்னு ஒரு ஆளை வச்சு அவனை வச்சு கிண்டல் பண்ணி நிறைய ஜோக்ஸ், நிறைய ஸ்டோரிஸ் வரும். சர்தார்ஜி ஜோக்ஸ் எல்லாம் குஷ்வந்த் சிங்கே அவ்வளவு வால்யூம்ஸ் இது பண்ணியிருக்கிறார். அதுல வந்து இந்த எக்ஸ் ஜோக்ஸ்ல எல்லாம், மிஸ்டர் எக்ஸ் ஜோக்ஸ்ல எல்லாம் ஒரு இன்டர்வியூக்கு வந்து எக்ஸ் போயிருப்பாரு. இங்கிலீஷ் தெரியுமா செக் பண்றதுக்காண்டி ஒரு பென் எடுத்துட்டு வாட் இஸ் திஸ் அப்படின்பாரு, பென் அப்படின்றவாரு. ஓகே வெரி குட் வெரி குட் அப்படின்ட்டு அடுத்து வந்து அவரோட இவருக்கு பாக்கெட்ல அந்த பெண்ணை வச்சுட்டு வேர் இஸ் த பென் அப்படின்னா இந்த பாக்கெட் அப்படின்பாரு. ஓ இந்த பாக்கெட், வெரி குட் வெரி குட். இப்ப அந்த பென் எடுத்து அவர் பாக்கெட்ல வச்சுட்டு நவ் வேர் இஸ் த பென் அந்த பாக்கெட் அப்படிமா. இது மாதிரி எக்ஸ், மிஸ்டர் எக்ஸ் பத்தி ஒரு 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 சீரியஸான ஜோக் வந்து மழை பெஞ்சிருக்கும் போது செடி கொடை பிடிச்சி செடிக்கு தண்ணி விடுறது, இந்த மாதிரி எக்ஸ் ஜோக்ஸ் வரும். சர்தார்ஜி ஜோக்ஸ்ல வந்து என்னன்னா, ஒரு சர்தார்ஜி வந்து ஒரு இன்னொரு சர்தார்ஜிட்ட ஒரு இது வைப்பான். 2 பேரும் சினிமாவுக்கு போவாங்க. ஒரு பந்தயம் கட்டுறேன், இன்டர்வலுக்கு இந்த
வில்லன் கேரக்டர் வந்து மலையில அப்படி நின்றுட்டு இருக்கும், குதிக்குமா குதிக்காதான் நின்று இருக்கும். அந்த இன்டர்வல் டைம்ல தான் பந்தயம் வைக்கிறான், இவன் குதிப்பானா குதிக்க மாட்டானா அப்படின்னு. அது குதிக்க மாட்டான்னு சொல்லி அந்த ஒரு சர்தார்ஜி பந்தயம் வைப்பான். போன பார்த்தா இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து குதிச்சிருவான். சாரி மாப்பிள்ள, நான் வந்து ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துட்டேன், அதனால எனக்கு அவன் குதிப்பான்னு தெரியும், நான் போய் சொல்லிட்டேன் அப்படிமா. உடனே சொன்னா, நானுமே அந்த படத்தை பார்த்தேன்டா, பட் அந்த முட்டாள் மறுபடியும் குதிப்பான்னு நான் நினைக்கல அப்படி சொல்லி இது பண்ணுவான். இப்படி சர்தார்ஜிஸ் வந்து பயங்கரமான நம்ஸ்கல்ஸா சித்தரிக்கிற ஜோக்ஸ் உண்டு. இன்னொரு இது வந்து ஒரு சர்தார்ஜிக்கு எல்லாமே லைஃப்ல நெகட்டிவா போயிட்டு இருக்கும். ஒய்ஃப் இறந்துருவாங்க, பையன் வந்து ஃபெயில் ஆயிடுவான், வீட்டில் உள்ள நாய் கூட இறந்துட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கம் அவனுக்கு பிஸ்னஸ் இதாயிரும், வீடு பேங்க்ரப்ட் ஆயிரும், எல்லா பிரச்சனையும் இருக்கும்போது ஒருத்தர் வந்து கேட்பாரு, ஏங்க உங்க லைஃப்ல எதுவுமே பாசிட்டிவா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க நேத்தை தான் என் பையன் சொன்னா அவனுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவா அப்படிம்பாரு. இந்த மாதிரியான ஒரு கிண்டலான நம்ஸ்கல்ஸ் கதைகள் நிறைய இருக்குது. இதே மாதிரி ஃபோக்ல இன்னொரு விஷயம், சொலவடைகள்ல இருந்து உருவாகிற கதைகள் அல்லது கதைகள்ல இருந்து உருவான சொலவடைகள். சொலவடைன்னு உங்களுக்கு தெரியும், இப்போ வந்து நாய் வால்ல நிறுத்த முடியாதுங்கிறது ஒரு சொலவடை. இது எங்க இருந்து உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை வச்சிருப்பாங்க. அது எப்படின்னா, ஒரு பழைய காலத்துல ஒருத்தருக்கு வந்து ஒரு நம்ம அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி ஒரு ஒரு மேஜிக்கலான ஒரு மோதிரம் கிடைக்குது. அந்த மோதிரத்தை வந்து ஒரு பூதம் வருது. அந்த பூதத்தோட விஷயம் என்னன்னா, அதுக்கு வந்து வேலை கொடுத்துட்டே இருக்கும், சும்மாவே இருக்க முடியாது, சும்மாவே இருக்க விடக்கூடாது. சும்மா இருந்தேன்னா அது வந்து இவன் வந்து சாப்பிட்ரும். ஸோ வேலை கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ வந்து போய் கடலில் உள்ள மணல்லாம் எண்ணிட்டு வா அப்படிமா, அது ஒரு செகண்ட்ல போய் இவ்வளோன்னு சொல்லிடும். அடுத்து ஒரு ஒரு இதை எடுத்து இதெல்லாம் நீ எண்ணி கொடு அப்படின்னா அதை சொல்லிடும். எத்தனை நட்சத்திரம் இருக்கும் எல்லாமே உடனே பண்ணிடும். அது அப்ப என்னடா பண்றதுக்கு வேலை கொடுக்கணும், முதல்ல வந்து இவனுக்கு தேவையெல்லாம் முடிச்சிருவான், எனக்கு வீடு வேணும், பணம் வேணும், நகை வேணும், எல்லாமே முடிச்சிருவான். இப்ப அதுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா இவனு சாப்பிடும். கடைசியில வழியே இல்லாம என்னன்னா, ஒரு நாயை விட்டு வந்து இந்த நாய் வாழை நிமித்து அப்படிமா, அந்த பூதத்தால முடியாது, உனக்கு என்ன வேணா தரேன், என்ன விட்டுருன்னு அது பயந்து போயிடுறதாட்டு ஒரு இது. ஸோ இந்த சொலவடைக்கு இந்த கதை காரணமா, இந்த கதைக்கு இந்த கதையில இருந்து இந்த இந்த சொலவடையில இருந்து கதை உருவாச்சான்னு தெரியாது. இதே மாதிரி இன்னொன்னு, யானைக்கும் பானைக்கும் சரி அப்படிம்பாங்க. அதாவது இப்போ ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, இன்னொருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ரெண்டு ஈக்குவலுங்க, சமம் இப்படிங்கிற அந்த சென்ஸ்ல இருக்கிற ஒரு சொலவடை தான் யானைக்கும் பானைக்கும் சரி. அதுக்கும் ஒரு கதை வச்சிருக்காங்க. ஒரு பானை வியாபாரி, அப்போ வந்து அந்த காலத்துல வந்து இப்ப இருக்கிற ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கு அளவுக்கு பெரிய பணக்காரராக தான் பானை வியாபாரி. ஏன்னா பானை தான் அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக பொருள். பானை, உப்பு, அரிசி இதெல்லாம் தான் பெரிய தோல் பொருட்கள், இதெல்லாம் தான் பெரிய பிசினஸ் கமாடிட்டிஸ். இப்போ பானை வியாபாரி மிகப்பெரிய பணக்காரன் ஆகிட்டான். அவரோட பையனுக்கு என்ன பண்றான்னா, கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் பண்ணும்போது யானையில அந்த ஊரை பவனி வரணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆசை. அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்கார்ட்ட யானை இருக்கு. யானையில பையனை ஏத்தி இது பண்றாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த யானைக்கு ஏதோ ஒரு நோயில என்ன என்ன ஆயிருது அப்படின்னா, யானை இறந்துருது. இப்போ வந்து யானை திருப்பி கொடு அப்படின்ட்டு பஞ்சாயத்து போகுது. பஞ்சாயத்துல யானையை திருப்பி கொடுங்க சொல்ல, யானை இறந்துட்டுங்க, நான் இப்ப வேற யானை வாங்கி தர்றேன், இல்ல அதுக்கு ஈக்குவலான பொருள் தந்துடுறேன், என்கிட்ட இருக்குது தந்துடுறேன் அப்படின்னா, இல்ல எனக்கு அதே யானை தான் வரும் அப்படின்னு. அப்போ வந்து இது வந்து கொஞ்சம் சிக்கலான இதுன்னு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, பானை வியாபாரிக்கு அவனை அனுப்பி, யானை நான் உனக்கு நாளை யானை வாங்கி இது பண்ணி தர்றேன், பஞ்சாயத்து வந்து தீர்ப்பு இது பண்றேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்ட்டு பானை வியாபாரி காதல் ஒரு விஷயத்த சொல்லி விட்டுருவாரு. அடுத்த நாள் வந்து பானை வியாபாரி சொல்லுவான், என் வீட்டுக்கு வந்து நீ காசை யானை வாங்கிக்கிட்டு போயிடுவான். வீட்டுல என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, கதவு பூட்டி இருக்கும், இந்த யானை வியாபாரி வந்து கதவை தட்டுவான், தட்டிட்டே இருப்பான், திறக்காது, கத்தி கத்தி பார்ப்பான், இது பண்ணாது, ஜஸ்ட் அப்படி லேசா புஷ் பண்ணுவான், கடன்னு இந்த ஆள் பானையை அடுக்கி வச்சிருப்பான், பானை அவ்வளோ உடஞ்சிடும். இப்ப இவனோட டர்ன், எனக்கு அதே பானையை கொடு அப்படிமா, இல்லைங்க நான் காசு அதே பானை தான். கடைசியில பஞ்சாயத்துல போகும்போது யானைக்கும் பானைக்கும் சரி. இப்போ ஒரு 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 கதையில இருந்து உருவானது இந்த சொலவடையா, ஆனா அது இப்பவும் நீங்க இந்த ஒரு ஒரு சொலவடையோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கான்டெம்பரரியா ஒரு மீனிங், அந்த மீனிங் எப்படி இருக்கும்னா, அந்த சொலவடைகளுக்கு எப்பவுமே ஒரு 3 ஆர்டர் இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் மீனிங் இருக்கும், செகண்ட் ஆர்டர் மீனிங் இருக்கும், தேர்ட் ஆர்டரும் ஒரு மீனிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் மீனிங் யானைக்கும் பானைக்கும் சரி, இப்ப நேரடியா பார்த்தோன்னா யானையும் பானையும் சரி அப்படின்னு மட்டும் இருக்கும். செகண்ட் ஆர்டருக்குள்ளாடி வந்து இப்படி ஒரு கதை, யானைக்கும் பானைக்கும் ஒரு இந்த உடைச்சிட்டான், இவன் யானை இறந்துடுச்சு, அதுக்காக இது பண்ணதுன்னு ஒரு செகண்ட் ஆர்டர். தேர்ட் ஆர்டர் வந்து யூனிவர்சலான ஒரு மீனிங். அது என்ன அப்படின்னா,
ஒரு தவறுக்கு இன்னொரு தவறு சரியாயிரும், அல்லது ஒரு சரிக்கு இன்னொரு சரி சரியாயிரும் அப்படிங்கிறது. நீ வந்து பழிவாங்கன்னு அவசியம் கிடையாது. ரெண்டும் ஈக்குவலைஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ற ஒரு ஒரு யூனிவர்சல் மீனிங் அதுக்குள்ள வந்துடும். எல்லா சொலவடைக்குள்ளாடி இது இருக்கும். யூனிவர்சலான ஒரு மீனிங் இருந்துட்டே இருக்கும். இது வந்து இதே மாதிரி ஒரு கதை அப்படிங்கிறது வந்து எப்ப கதையாகுது அப்படின்னா, ஒரு சம்பவம் அல்லது ஒரு துணுக்கு அல்லது ஒரு ஒரு நடந்த விஷயம், ஒரு அனுபவம், இது எல்லாம் எப்ப கதையாகுது அப்படின்னா அதுக்குள்ள நிச்சயமான ஒரு இது இருக்கும். இப்போ ஒரு கதையில என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு கேரக்டர் இருக்கும். எப்பவுமே ஒரு கேரக்டர்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த கதாபாத்திரம் என்னவெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, மனுஷனா இருக்கலாம், இல்லது வந்து ஒரு ஏலியனா இருக்கலாம், இல்லது ஒரு அனிமலா இருக்கலாம், ஒரு தெய்வமா இருக்கலாம். ஒண்ணும் இல்ல, ஒரு ஒரு சேர் கூட ஒரு கதாபாத்திரமா இருக்கலாம். அந்த சேர் தன்னோட கதையை சொல்லலாம், ஒரு ஆறு தன் கதையை சொல்ல இருக்கலாம். நம்ம 1916 வந்து முதல் சிறுகதையான குளத்தங்கரை அரசமரங்கிற கதை வாவேசு ஐயர் எழுதினது வந்து அரசமரம் தான் கதையை சொல்லும். இப்போ அது கூட ஒரு கதாபாத்திரமா இருக்கலாம். கதாபாத்திரம் எது வேணா இருக்கலாம். அப்புறம் ஒரு செட்டிங். செட்டிங் அப்படிங்கிறது வந்து பிளேஸ் அண்ட் டைம். ஏதோ ஒரு காலகட்டமா இருக்கலாம், பழைய காலமா இருக்கலாம், காலங்களுக்கு முற்பட்ட இதா இருக்கலாம், இல்லது சமீப காலமா இப்போ உள்ள சமகாலமா இருக்கலாம். ஸ்பேஸ் வந்து எப்படின்னா, நம்ம அஹ், ஒரு 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 ஊரா இருக்கலாம், கிராமமா இருக்கலாம், நகரமா இருக்கலாம், ஏன் ஒரு அடுக்களை மட்டுமே கூட ஒரு கதை சொல்றதுக்கான இடமா இருக்கலாம். இப்ப ஸ்ரீதரோட அஹ், அது என்ன நெஞ்சத்தை கிள்ளாத இல்ல சாரி, அந்த படம் ஸ்ரீதரோட படம் நெஞ்சில் ஒரு ஆலயம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் தான் கதைக்களமா இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒரு அப்பார்ட்மெண்ட்டா இருக்கலாம், எது வேணா. ஈவன் ஒரு ஃபேண்டசியான வேர்ல்டு, இப்போ அவதார் மாதிரி பண்டோரா கிரகங்கிற வேற ஒரு ஃபேண்டசி வேர்ல்டா கூட இருக்கலாம். ஸோ செட்டிங்கிறது வந்து எது வேணா இருக்கலாம், பீரியடும் எது வேணா இருக்கலாம். அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்கும். அவங்க பார்வையில ஒரு பார்வையில அந்த கதை சொல்லப்படும். அப்புறம் கான்ஃபிளிக்ட்னு ஒன்று தான். ஒரு கதையினுடைய மையமான விஷயமே கான்ஃபிளிக்ட் தான். அதுக்கப்புறம் வந்து தீம்னு ஒன்று இருக்கும். அது வந்து என்ன பேஸ்டு, லவ்வா அல்லது வந்து ஒரு பழிவாங்கும் இதா, ஒரு ஆக்ஷன் இதா, எது வேணா இருக்கலாம். ஒரு நீதியை அறநெறியை சொல்லுதா, இது மாதிரி தீம்ஸ் நிறைய இருக்கலாம். அதே மாதிரி ஒரு சிறுகதைன்னு வரும்போது லிட்டரரி டூல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, சார் சொன்ன உள்ளுரை, இறைச்சி, ஓமம், எந்த ஸ்டைல்ல பேசியிருக்காங்க, எந்த மாதிரி, இது எல்லாமே. அதே மாதிரி தனி பாணின்னு ஒன்று இருக்குது, வகைமைன்னு ஒன்று இருக்கு, டைப்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. என்ன ஸ்டைல், என்ன விதமான தன்மையில அந்த கதை, இப்ப நான் சொன்ன மீ கதைகள் மாதிரியா, நுண்கதைகளா, ஒரு ஒரு ஃபியூஷன் ஆர்ட் ஒரு கதை கூட சொல்லலாம். ஒரு ஃபோக்கையும் மாடர்ன் இதையும் சேர்த்து கூட ஒரு கதையா சொல்ல முடியும். இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. அப்போ ஒரு கதையில மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது கான்ஃபிளிக்ட் அல்லது கான்ட்ராடிக்ஷன் அல்லது ஐரணின்னு சொல்லக்கூடிய முரண். இந்த முரண் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேங்க, முரணே இல்லாம ஒரு கதையை நம்ம சொல்லி பார்ப்போம். அப்போ அது கதையா ஆகுதான்னு பார்ப்போமே. ஒரு பாட்டி வடை சுட்டு இருந்தாங்க. ஒரு நரி அங்க காட்டுல அலைஞ்சிட்டு இருந்தது. ஒரு காக்கா வானத்துல பறந்துட்டு இருந்தது. இதுல கதையே இல்லையே. ஏன்னா முரண் இல்லை. இது வந்து மூணும் எங்கெங்கயோ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ முரண் உருவாக்கணும்னா இந்த மூணு சந்திக்கணும், இந்த மூணுக்கு இடையில ஒரு மோதல் நடக்கணும், ஏதோ ஒரு சம்பவம் கான்ட்ராடிக்ட் ஆகணும். கான்ட்ராடிக்ட் ஆனாதான் கதை உருவாகும். இது பேஸ். இந்த கான்ட்ராடிக்ஷன் வந்து இப்ப என்ன ஆயிடுதுன்னா, இந்த பாட்டி வடை சுட்டு இருக்காங்க, காக்கா வடை தூக்கிட்டு போயிடுது. வடை தூக்கிட்டு போனோம்னா அங்க போய் சாப்பிடலான்னு போகும்போது ஒரு நரி வருது. நரி வந்து காக்கா நீ ரொம்ப அழகா அழகா பாடுவேன்னாங்க, நீ பாடுனோன்னா இது என்ன பண்ணுதுன்னா ஆஹ் பாடுது. வடை கீழே வந்துருச்சு. ஆல்ரெடி இந்த கதையை கேட்ட காக்கா இருந்தாலும் காலுக்கு அடியில வச்சுட்டு கத்தும், நரி ஏமாந்து போயிடலாம். ஆனா இதுக்குள்ள வந்து இந்த முரண்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். முரண் இல்லைன்னா கதையே இல்லை. இதுதான் பேசிக். இந்த முரண்கள் எத்தனை விதமா இருக்கும் அப்படின்னா, அந்த கேரக்டருக்கும் இன்னொரு கேரக்டருக்குமான முரணா இருக்கும். மேன் வெர்சஸ் மேன், அல்லது வந்து ஒரு புரோட்டகானிஸ்ட் வெர்சஸ் ஆன்டகானிஸ்ட், ஹீரோ வெர்சஸ் வில்லன், ஒரு ஆள் இன்னொரு ஆள். இந்த ரெண்டு முரண் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஒரு மனிதனுக்கும் சமூகத்துக்குமான முரணா கூட இருக்கலாம். மேன் வெர்சஸ் சொசைட்டி, கேரக்டர் வெர்சஸ் ஒரு ஒரு கம்யூன், ஒரு ஒரு குழுவுக்கு எதுக்கு, ஒரு குரூப்புக்கு எதிராக கூட ஒரு இருக்கலாம். அப்புறம் தனக்குள்ளே ஒரு முரண் இருக்கு, மேன் வெர்சஸ் செல்ஃப், அதுவும் இருக்கலாம். மேன் வெர்சஸ் நேச்சர், இயற்கை கூட ஒரு இதா இருக்கும். இப்ப நீங்க ஹாலிவுட் மூவிஸ் நிறைய இதுல பாத்தீங்கன்னா நேச்சர் கூடான கான்ட்ராடிக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஒரு சுனாமி வந்துடும், ஒரு ட்விஸ்டர் மாதிரி ஒரு இது வந்துடும், இல்லது வந்து ஒரு பூகம்பம் வந்துடும், உலகம் அழிய போகுதுங்கிற ஒரு அமெகடான் வந்துடும். இந்த ஒரு ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்துக்கு கூட ஒரு போராட்டம் மாட்டும் ஒரு ஸ்டோரியோட இருக்கலாம். நேச்சர் இருக்க மாதிரி சூப்பர் நேச்சுரலாகவும் இருக்கலாம். ஒரு ஆவி கூடயோ அல்லது ஒரு இது ஏலியன் கூடயோ இல்லது வந்து ஒரு பேய் கூடயோ, அது மாதிரியான ஹாரர் மூவிஸோட தீம் வந்து சூப்பர் நேச்சுரல் கூட தான் இருக்கும் எப்பவுமே. இது மாதிரியான இது இருக்கலாம். இன்னொன்னு இப்ப விதி கூட கூட இருக்கலாம். விதின்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு தெரியாது. பட் ஃபேட் வெர்சஸ் அவனோட விதி கூட கூட அவன் வந்து
ஒரு முரண் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அவன் நினைக்கிறது ஒண்ணு, நடந்துட்டு இருக்கிறது ஒண்ணு. அந்த நடந்துட்டு இருக்கிறது விதிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கிட்டா, இவன் அதுக்கு எதிராக நடக்கிறது ஒரு முரணா இருக்கும். இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய முரண் கான்ஃபிளிக்ஸ் இப்போ உள்ள மாடர்ன் இதுல என்னன்னா, மேன் வர்சஸ் டெக்னாலஜிக்கு இவனுக்குமான முரண் வந்து இருக்குது. அப்போ ஸோ கான்ஃபிளிக்ட்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இந்த கதைகளை பொறுத்து வந்து இதுக்குள்ள நிறைய அரசியல் இருக்கு. ஒரு சாதா கதையில கூட பயங்கரமான அரசியல் இருக்கும். ஆனா நம்ம வந்து நேரடியா அதை வந்து தெரியாது, உள்ளுரையா சில அரசியல் இருக்கும். ஒண்ணும் இல்லை, இந்த பாட்டி வடை சுட்ட கதையே நம்ம ஒரு ரீரீட் பண்ணி ஒரு மறுவாசிப்புக்கு உட்படுத்தி இது திரும்ப ஒரு இன்டர்பிரட் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கும். உதாரணமா என்னன்னா, இந்த கதை தோன்றின காலகட்டத்தை நம்ம கான்டெக்சுவலா வச்சுதான் நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். அது வந்து ஒரு 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 ட்ரைபல் பீரியட்ல, பிரிமிட்டிவ் பீரியட்ல தோன்ற கதையா, இல்ல ஒரு ஃபியூடல் பீரியட்ல தோன்ற கதையா, இல்ல ஒரு கேபிட்டலிஸ்ட் பீரியட்ல தோன்ற கதையா, இல்ல மாடர்ன் பீரியட்ல தோன்ற கதையா, இல்லது இப்ப இருக்கக்கூடிய போஸ்ட் மாடர்ன் பீரியட்ல தோன்ற கதையா, இப்படி அந்த கான்டெக்ட் வச்சு பார்க்கும்போது அதோட பாலிடிக்ஸ் நமக்கு வந்து புரிஞ்சிடும். அல்லது நம்ம அது எந்த பீரியட்ல உள்ளங்கிறத சொல்லிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாட்டி வடை சுட்ட கதையில பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கான், ஒரு காக்கா வந்து அதை திருடிட்டு போகுது, அதை சூழ்ச்சி பண்ணி தந்திரம் பண்ணி ஒரு நரி ஏமாத்திட்டு போகுது. இதுதான் கதை. பட் அந்த கதையோடைய டைட்டில் நீங்க இதுவரைக்கும் பார்த்தீங்க, ஏமாந்த காகம். ஏமாந்த பாட்டின்னு தான் சொல்லியிருக்கணும். திருடுனவனை வந்து நீங்க ஹீரோ ஆக்குறீங்க, சுரண்டல் பண்ணவனை நீங்க ஹீரோ ஆக்குறீங்க, தந்திரமா அதை திருடிட்டு போனவனை சூழ்ச்சி பண்ணி இது பண்ணவனையும் நீங்க வந்து அப்படி விட்டுறீங்க. அவனுக்கு தண்டனையே கிடையாது. நரிக்கு வந்து தண்டனை கிடையாது. நரிக்கு தான் ஆக்சுவலி இது கிடைக்குது, லாபம் கிடைக்கிறது அந்த சூழ்ச்சி பண்ணவனுக்கு. ஸோ இது கண்டிப்பான ஒரு நிலவுடைமை கால அந்த ஒரு பீரியட்ல தான் இது தோன்றி இருக்கணும் அப்படின்னு ஒரு இன்டர்பிரேஷன் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய கதைகள்ல திரும்ப நீங்க ரீரீட் பண்ணீங்கன்னா எக்கச்சக்கமான பாலிடிக்ஸ் இருக்கும். என்ன ஆங்கிள் நீங்க பார்க்கலாம். பாதி கதைகள் இப்போ சார் சொன்ன இந்த நல்லதங்கால் கதை மாதிரி, சிண்டர்லா கதை மாதிரி ஒரு ஒரு 20 கதைகள் அதே மோட்டிவ்ல இருக்கு. நீங்க அரபுல கூட மாற்றாந்தாய் வந்து கொடுமைப்படுத்துவா, அப்புறம் அந்த தாயை வந்து கொன்றுவாங்க. அவ வந்து ஒரு மாதுளம்பழமா வருவா, அந்த மாதுளம்பழத்துல இருந்து இந்த இந்த பெண்ணுக்கு மகளுக்கு வந்து நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணி இவளை வந்து அந்த மாற்றாந்தாய் கொடுமையில இருந்து காப்பாத்துவா. இப்படின்னு அந்த சித்தன்னை அல்லது மாற்றாந்தாய் இந்த கான்செப்ட் வந்து எப்போ உருவாயிருக்கும் அப்படின்னா, மறுமணங்கிற ஒரு கான்செப்ட் உருவாகும் போது இந்த இதுகள்லாம் உருவாயிருக்கும். அந்த இன்னொரு பெண் வந்து இப்போ விடோ ரீமேரேஜ் அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அல்லது மறுமணம்னு ஒண்ணு யோசிக்கும் போது இது வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இத நெகட்டிவா அந்த சிட்டன்னை சித்தின்ன கொடுமைக்காரி அப்படின்னு ஒரு இதுவும் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, விச்சுங்கிற கான்செப்ட்ல இருந்தா சூனியக்காரிகளை வந்து ஒரு கொன்னு அழிச்சிருக்காங்க ஒரு பீரியட்ல. அவங்க ஆக்சுவலி வந்து ஒரு பேகன் ரிலிஜன் அல்லது வந்து புற மதத்தை சேர்ந்தவர்களா இருந்திருக்காங்க. நிறுவனப்பட்ட மதங்கள், அது கிறிஸ்டியானிட்டியா இருக்கலாம், இதா இருக்கும்போது என்னன்னா பழைய சின்ன சின்ன என்ன சொல்றோம் ஃபோக் மெடிசின் பண்ணிட்டு இருந்தவங்க, எக்ஸாசிசம் பண்ணிட்டு இருந்தவங்க, பேய் ஓட்டுறது, இதெல்லாம் ஒரு பேரசைக்காலஜி தான். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருந்த எல்லாரையுமே அழிச்சு ஒழிச்சிருக்காங்க. ஸோ அந்த சூனியகாரியுடைய இன்னொரு வெர்ஷன் ஆட்டு ராட்சசி அரக்கி அப்படின்னு இது வந்திருக்கு. அது வந்து எங்க வர வந்ததுன்னா மறுமணத்தை கூட இது பண்ற அளவுக்கு அது வந்திருக்கு. சார் டைம் சொல்லிருங்க, நான் பேசிட்டே இருப்பேன். ஸ்டீஃபன் சார் டைம் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நீங்க இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஓகே சார், நான் இப்பதான் டக்குன்னு மாடர்ன் போக்கு ஒரு 2 கதை சொல்லிடுறேன் சிம்பிளா. ஒரு 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 ஓகே சார், ஒரு டாக்டரை பத்தி பயங்கரமான ஃபேமஸான ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னா, அவர் வந்து ரொம்ப கரெக்டா பிறக்க போற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா சொல்லிடுவாரு அப்படின்னு அவரை பத்தி ஒரு பயங்கரமான மித்து. அப்ப எல்லாரும் அங்க போவாங்க, கரெக்டா வந்து அவர் வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா சொல்லி எப்படி சொல்றாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்புறம் அவர் பையன் வந்து அவருக்கு அப்புறம் அவர் பையன் வந்து அடுத்த டாக்டர் முடிச்சு வர்றான். அப்ப வந்து அவன்கிட்ட வந்து இந்த ரகசியத்தை சொல்றாரு. ஒன்னும் இல்லடா, நீ வந்து வரப்போறவங்கள்ட்ட வந்து என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அப்படின்னு நீ சொல்லணும். சொல்லிட்டு இந்த ரெஜிஸ்டர்ல எழுதும்போது பெண் குழந்தைன்னு எழுதிடணும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஆண் குழந்தை பிறந்தா அவங்க கேட்க போறதே இல்லை. ஒருவேளை பெண் குழந்தை பிறந்து வந்து கேட்பாங்க, சார் நீங்க பெண் குழந்தை ஆண் குழந்தைன்னு சொன்னீங்க, இங்க பாருங்க நான் எழுதி வச்சிருக்கேன், நீங்க மறந்துட்டீங்க அப்படின்றலாம். இது ஒரு டெக்னிக். இப்போ ஒரு டாக்டர்ஸ் ஆனக்டோட்ஸ், அட்வொகேட்ஸ் ஆனக்டோட்ஸ், இந்த மாதிரி இந்த ஃபீல்டு வைஸாவே நிறைய கதைகள் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இங்க நடந்த திருநெல்வேலியில் நடந்த ஒரு பெரிய ஒரு 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 சம்பவத்தை பத்தி ஒரு கதை சொல்லுவாங்க.
இங்கிலீஷ் தப்பா புரிஞ்சுக்கிட்டனால வந்த கதை அப்படின்னு. ஒரு தேங்காய் எண்ணெய் அது விளம்பரம் எப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா ஹோம் ஃப்ரீ ஆயில் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹோம் ஃப்ரீ ஆயில் ரொம்ப ஃப்ரீயா நீங்க வந்து சீவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹோம் ஃப்ரீ ஆயில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டு ஊரே சேர்ந்து வந்திருக்காங்க. அது ஃப்ரீயாட்டு ஒரு சீப்பு இருக்கும். எங்களுக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாது இருந்துச்சா, சீப்பை கொடு, ஃப்ரீயாட்டு சீப்பை கொடுன்னு சொல்லி சண்டை போட்டதாட்டு ஒரு கதை இருக்கு. இது மாதிரி மாடர்ன் ஃபோக்ஸ் நிறைய இருக்கு. அது மாதிரி சூஃபி கதைகள்ல சென் கதையில எப்படின்னா ஒரு 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 பிலாசபிக்கலான ஒரு டச் இருக்கும். இப்போ ஒரு உதாரணம், ஒரு சூஃபி குரு சூஃபி செயின்ட் வந்து ஆஹ், ஒரு செருப்பு தைக்க வந்து இவர் வந்து இது பண்ணுவான். நீ பெரிய சூஃபி ஞானிங்கிற, ஒன்னால வந்து ஒரு செருப்பு தைக்க முடியுமா என்ன மாதிரி அப்படின்னு கேட்டோன்னா இவர் நேர போவாரு. அவன்கிட்ட இருந்து ஊசியும் நூலையும் வாங்குவாரு. அந்த நூலை எடுத்து இந்த மூக்குல இப்படி தேய்ப்பாரு. தேய்ச்ச உடனே அந்த செருப்பு தைக்கணும் வந்து அப்படியே வணங்கி என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. இதுல அந்த பிலாசபி என்ன அப்படின்னா, அவர் வந்து செருப்பு தைச்சது கிடையாது, ஆனா செருப்பு தைக்கிறவங்களை அவர் வந்து நுட்பமா பார்த்திருக்கிறார். அந்த பார்வை தான் அவருடைய அறிவு, விஸ்டம். ஏன்னா செருப்பு தைக்கிறவங்க அந்த ஊசி நுழையிறதுக்காக இந்த மூக்குல இருக்கிற அந்த எண்ணெய் பசைய அந்த நூல்ல தேய்ச்சி தான் இது பண்ணுவாங்க. இது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவர் அதை நுட்பமா பார்த்தாரு. ஸோ அவரு சரண்டர் ஆயிடுவார். அடுத்து பாக்தாத்ல எக்கச்சக்கம் சூஃபிகள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஹப். அந்த ஹப்ல ஒரு இவர் ரூமின்னு நினைக்கிறேன், அவர் வந்து போவாரு. போன உடனே அவங்க ஒரு பக்கெட் முழுக்க தண்ணியை நிரம்பி அப்படியே கொண்டு வைப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவரோட பையில இருந்து ஒரு ரோஜா பூ தூக்கி அதில் வைப்பாரு. நீங்க உள்ள வரலாம் அப்படிம்பாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இங்கே முழுக்க நிரம்பி இருக்குது, இடம் இல்லை அப்படின்னு முதல்ல அந்த பக்கெட்ல தண்ணியை கொண்டு சொல்றாங்க. இவரு ஆனாலும் ஒரு ரோஜாவுக்கு இடம் இருக்கு, நான் ரோஜா மாதிரி ஆளுன்ட்டு ரோஜா வைக்கிறதாட்டு ஒரு இது. இந்த பிலாசபிக்கல் அது மாதிரி ஜென்லயுமே இந்த மாதிரி பிலாசபிக்கலா இருக்கும். ஒரு ஒருத்தர் வந்து கேட்பாரு, கொடி அசைதா அப்படின்னு கேட்பாரு. காத்து அசைதா கொடி அசைதா? உனக்கு கொடிதான் அசைதுன்னு ஒருத்தர், காத்து தான் அசையுது, காத்து தான் கொடி அசைதுன்னு சொல்லுவார். உடனே இவரு சொல்லுவாரு, சூஃபி இந்த ஜென் மாஸ்டர் வந்து சொல்லும்போது சொல்லுவாரு, கொடியும் அசையல காற்றும் அசையல, உன் மனம்தான் அசைகிறது அப்படின்பார். அதே மாதிரி ஒரு பட்டாம்பூச்சி இவர் கனவுல பார்ப்பாரு. வந்து கொஸ்டின் ஆட்டு கேட்பாரு, பட்டாம்பூச்சி கனவுல நான் இருந்தேன்னா ஏன் கனவுல பட்டாம்பூச்சி வந்தனா? இப்படி ஒரு அந்த கோன்ஸ் சட்டோரின்னு ஜென்ல நிறைய இது இருக்கு. ஒரு பிலாசபிக்கலான இதா இருக்கும். அதே மாதிரி ஒரு பூனை வந்து எனக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு, என்ன யானையா மாத்தி கொடுன்னு ஒரு ஞானிகிட்ட போய் சொன்னோன்னா அவர் யானையா மாத்திடுவார். இப்ப என்னன்னா, பூனையோட மனசும் யானையோட உடலோட அது இருக்கும். பூனை எங்கெல்லாம் போய் குதிச்சிருக்குமோ, மதில் மேல போயிருக்குமோ, அதுல போயிருக்குமோ, எல்லாமே பண்ணும், எல்லாமே பிரச்சனை ஆகும். ஒண்ணு அது திரும்ப சொல்லி என்ன பூனையாவே மாத்தி கொடு அப்படின்னு. இப்போ பூனையோட உடம்பு யானையோட மனசாயிரும். யானையோட மைண்டும் பூனையோட உடம்புல எப்படி இருக்கும்? கடைசியில் லாஸ்ட்ல இது வேண்டாம், ரெண்டுமே வேண்டாம், என்ன பூனையோட உடம்புலையும் பூனையோட மனசுலையும் மாத்தி கொடுன்னு சொல்லும். இந்த மாதிரி பிலாசபிக்கலான நிறைய இது இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜென் ஸ்டோரி உண்டு, அதை சொல்லிடுறேன். அது என்னோட கதையை சொல்ற டைம் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் பாஸ்டா சில விஷயத்த சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய அரசன், பேரரசன், அவன் வந்து ஒரு யானையில வந்துட்டு இருக்கான். நகரெல்லாம் போயிட்டே இருக்கிறான். இப்ப வந்து தூரத்துல ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒருத்தர் வர்றாரு, ரொம்ப ரேக்ஸ்ல டான் க்ளோத்ஸ் ஒரு மாதிரி வர்றாரு. அவரை பார்த்தோன்னே இவர் கடகடான்னு யானையில இருந்து இறங்கி போய் அவரை வணங்கிட்டு வர்றாரு. இப்ப கூட இருக்கிற மந்திரி தளபதி எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. அரண்மனையில வந்தோன்னு ஒரு மந்திரி தைரியமா போய் கேட்கிறாரு, கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு ஒரு தைரியத்தை எடுத்துக்கிட்டு, பேரரசே, நீங்க வந்து இவ்வளவு பெரிய அரசர், இவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் அந்த பிச்சைக்காரன் இதுல போய் இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அவர் சிரிச்சுட்டு சொல்லுவாரு, நான் சொல்றத இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்ட்டு. ஒரு புலித்தலை, ஒரு ஆட்டுத்தலை, ஒரு மனித தலை, மூணையும் கொண்டு வாங்க அப்படின்னா இப்போ வடபடான்னு படைகள் 8 திக்கும் போறாங்க. ஆட்டுத்தலை உடனே கிடைச்சிருது. சந்தையில போனா கறி கடை போனா ஆட்டுத்தலை கிடைச்சு கொண்டு வந்துடுறாங்க. காட்டுக்குள்ள போகும்போது அங்க ஒருத்தன் புலி தலையை வேட்டையாடிட்டு வர்றான். காசு கொடுத்து சரி கொடுன்னு சொன்னோன்னா அவனும் கொடுத்துட்றான். புலித்தலையும் கிடைச்சிருச்சு. மனுஷ தலை வந்து நேர இடுகாட்டுக்கு போறாங்க. அங்க எரிக்கிறதுக்கு வச்சிருந்த ஒரு குணத்தோட இதை வந்து வெட்டி வாங்கிட்டு வந்துடுறாங்க. மூணையும் எடுத்துட்டு வந்த அரசர் உடனே முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, அரசர் சொன்னது உடனே நிறைவேற்றும், கட்டளை நிறைவேற்றும் போறாங்க. அரண்மனையில மூணையும் வச்சிருக்காங்க. அரசர் இப்ப வந்து இப்படி பார்த்துட்டு, சரி இதை மூணுமே வித்துட்டு வாங்க அப்படிம்பாரு. ஆட்டுத்தலை உடனே ஒருத்தன் கறி குழம்பு வைக்கிறதுக்கு வாங்கிட்டு போயிடுவான். புலித்தலையை ஒரு பணக்காரன் தன்னோட வீட்டுல வேட்டையாடுறதாட்டு ஒரு பிம்பம் வைக்கலாம்ல, ஃப்ரெண்ட்ல இந்த இதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, இது எல்லாம் பாடம் பண்ணி, அது மாதிரி அவனும் அதுக்காக வேண்டி போலி பிம்பத்துக்காக அவனும் புலித்தலை வாங்கிட்டு போயிட்டான்.
மனுஷத்தலை விலை போகவே இல்லை, கடைசி வரை போகல. இப்போ எல்லாரும் அந்த மந்திரி எல்லாம் வந்து கால் வரும்போது சொல்லலாம், மனுஷனுடைய மதிப்பு இவ்வளவுதான், உயிரோட இருக்கும்போது உள்ள மதிப்பு, செத்து போனா அது அவனோட மதிப்பு இவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது, இவ்வளவுதான் அந்த மதிப்பு. இதை எனக்கு சொல்லி தந்த குரு தான் அந்த பிச்சைக்காரர். நான் காலில் விழுந்து வணங்கின பிச்சைக்காரர் வந்து என்னோட குரு, அவரு இதை சொல்லி கொடுத்தாரு, அதனாலதான் நான் என் தலையை வந்து அவரோட காலில் வச்சுட்டு வந்தேன் அப்படிம்பாரு. இது ஒரு ஒரு பிரமாதமான லேயர்ஸ் உள்ள ஒரு கதை. இப்போ இப்படி இந்த மாதிரியான ஃபோக் டெய்ல்ஸ், நம்ஸ்கல் டெய்ல்ஸ், செயின் ஸ்டோரிஸ், செட்டையர் ஸ்டோரிஸ், லெஜண்ட்ஸ், ஃபோக்ஸ், மித்ஸ், இது மாதிரி எக்கச்சக்கம். அது மாடர்ன் இது வரைக்கும் நிறைய வந்துருச்சு. இப்போ ரொம்ப போஸ்ட் மாடர்னான கதையெல்லாம் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு சில எலமெண்ட்ஸ் சொன்னேன், கேரக்டர், செட்டிங், பிளாட், பாயிண்ட் ஆஃப் வியூ, இந்த மாதிரி தீம், இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ஒரு கதை. அதோட டைட்டில் வந்து எப்படின்னா, கரடி வேஷம் போட்டவனின் வாழ்வில் ஒரு நாள், இது டைட்டில். கதை வந்து 2 வேர்டு தான், என்னை சுடாதே. ஸ்டான்லி பபின்னு ஒருத்தர் எழுதுனது, என்னை சுடாதே, இதான் கதை. டைட்டில் வந்து கரடி வேஷம் போட்டவனின் வாழ்வில் ஒரு நாள். இப்போ கேரக்டர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு, ஒருத்தன் கரடி வேஷம் போட்டு ஒரு சர்க்கஸ்லயோ அதுலயோ வேலை பார்க்க வந்திருக்கிறான். அந்த சூழல் என்னன்னா, அவன் வேற வழி இல்லாம, வேலை கிடைக்காம, வறுமையினால தான் வந்திருக்கிறான். அங்க என்ன ஆயிருக்கு, ஒரு கான்ஃபிளிக்ட் உருவாயிருக்கு. கரடின்னு நினைச்சு ஒருத்தன் சுடுறானா, இல்ல ஏமாத்திட்டேன்னு உண்மையை இது பண்ற வேண்டி சுடுறானான்னு தெரியல, ஒரு கான்ஃபிளிக்ட் வந்துருக்கு. வெறும் ஒரு 6 வார்த்தையில எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து ஒரு போஸ்ட் மாடர்னா ஒரு கதையை சொல்ல முடியுமா அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஸ்டைல் வந்துருக்கு. இப்போ சமீபத்துல ட்விட்டர் ஸ்டோரிஸ் வந்துருக்கு, 40 வேர்ட்ஸுக்குள்ளாடி கதை சொல்றது. மைக்ரோ ஃபிக்ஷன்னா வேர்டு ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளவுக்குள்ள எழுதணுங்கிற அளவுக்குலாம் நிறைய மாடர்ன் ஸ்டோரிஸ் எல்லாம் வந்துருச்சு. இதுல வந்து இந்த யாவோ மாதிரியான ஆசான் ஸ்டோரிஸும் நிறைய இருந்திருக்கு முன்னாடி. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் பதிவு பண்ணல ஏன்னா என்னோட கற்பனையில இருந்த ஒரு கதை. ஒருத்தர் வந்து, ஒரு பாட்டி வந்து இது காய போட்டுட்டு இருக்கிறாங்க, நெல் காய போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு மாடு வந்து இந்த நெல்லை வந்து சாப்பிடுறது. இப்போ ஒரு பெரிய அடிமுறை ஆசான் அவர் வாராரு. அவருடைய கண் வந்து இந்த மாடை பார்த்த உடனே ஸ்கேன் பண்ணுது. இந்த மாடுடைய உடம்பு என்ன இதுல இருக்குது, இது அடிச்சா தாங்குமா என்னன்னு பார்த்தா, அந்த மாடு ரொம்ப நோஞ்சானா இருக்கு. நோஞ்சானா பசியோட தான் வந்து அந்த நெல்லை சாப்பிடுது. இப்ப எங்க தொட்டாலுமே அந்த மாடு செத்து போயிடும் அப்படின்னு அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசாம இருக்கிறார். அப்போ இந்த பாட்டி வந்து கத்துது, அதுக்கு நடக்க முடியாம உட்காந்துருக்கு, என் நெல்லெல்லாம் அந்த மாடு திங்குது, துரத்தியான்னா இவருக்கு ஒண்ணுமே பண்ண முடியல, தொட்டா செத்துரும் அப்படின்ட்டு அமைதியா இருக்காரு. ஒரு சின்ன பையன் வர்றான், டக்குன்னு ஒரு குச்சி எடுத்து இது அடிக்கிறான், ஓடிடுது. இவரு அசந்து போயிடுறாரு. என்னோட இவ்வளவு பெரிய உடற்கூறியல் அறிவியல், வர்ம அறிவியல், அடிமுறை அறிவியல், இது எல்லாத்தையும் வச்சு நான் பார்த்த அளவுல எங்க அடிச்சாலும் அந்த மாடு சாவுன்னு எனக்கு தெரிஞ்ச எனக்கு, எங்க அடிச்சா சாகாதுன்னு தெரியல, உனக்கு அது தெரிஞ்சிருக்கு, நீதான் என் ஆசான் அப்படின்னு சொல்லி, அந்த அதாவது வித்தைய நம்ம கத்துக்கிறதையும் தாண்டி ஒரு ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு, அல்லது இது இது மாதிரி ஒரு லேயர் உள்ள அந்த கதை. இது வந்து இந்த ஆசான் கதைகள் இருக்கு. இதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லலாம். மாடர்னா ரொம்ப 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 டிஃப்ரெண்டான கதைகள்லாம் இருக்கு. ஒரு பொண்ணு வந்து, இப்ப கன்சியூமரிசம் பத்தி நம்ம இவ்வளவு பேசுறோம், ஷார்ட்டா உள்ளுரை இறைச்சின்னு சொன்னாங்களா, ரொம்ப ஓமையோட ஒரு கதையை சொல்லிட்டாங்க. ஒருத்தி வந்து வீட்டுக்கு வந்து நிறைய பாட்டில் இருக்கு இதெல்லாம் வாங்கிட்டே இருக்கிறா. திடீர்னு ஒரு நாள் சொல்றா, என் வயிற்றுக்குள்ள ஒரு பாட்டில் இருக்கு அப்படிங்கிறான். அப்படி நெளிகிறா, இப்படி நெளிகிறா, பயங்கரம். ஒன்னா ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாங்க, நேரம் ஹாஸ்பிட்டல் போயாச்சு, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்ப திரும்ப வந்து பாட்டில்னா, இப்போ பாட்டில் இருக்கிற பொருள் இதை வாங்கிட்டு பொருள் எல்லாம் கொட்டிட்டு பாட்டில் மட்டும் சேகரிச்சுப்பா, வீடு ஃபுல்லா பாட்டிலா இருக்கும். இப்ப என்னன்னா வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கிறா, கேட்டா நான் ஒரு பாட்டிலுக்குள்ள இருக்கிறேன் அப்படிங்கிறா. இப்போ திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போறாங்க. இந்த கதை சொல்றது அந்த அந்த இவங்களோட பொண்ணு அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து எங்க வீட்டுல எல்லா பாட்டிலையும் நாங்க வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கதை முடியுது. என்னன்னா, ஒரு பொருளை வாங்குற இடத்துல இருந்த இவ இப்ப என்ன ஆயிருன்னா, பொருள் இவளை வாங்குற இடத்துக்கு வந்துருது. கன்சியூமரா இருந்த நம்ம கன்சியூம் கன்சியூமரிசத்துக்குள்ள போயிடுறோம், பொருள் நம்மளை வாங்குது, அப்படி ஆயிருது. இதை வந்து ஒரு உள்ளுரை ஊமாட்டு இது நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இது எதுவுமே இல்லாம பாட்டில்கள், அவ அவ பாட்டிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கிறா, அவளுக்குள்ள ஒரு பாட்டில் இருக்கிற மாதிரிங்கிற மாதிரி இந்த கன்சியூமரிசத்தை விமர்சனம் பண்ணி ஒரு கதை இருக்கு. இதே மாதிரி நிறைய இது இருக்குது. நான் ஒரே ஒரு ஃபைனலா ஒரு கதையை சொல்லி முடிச்சுறேன். என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயம், இந்த கடந்தை கூடும் கேயாஸ் தியரின்னு ஒரு கதை.
ஷார்ட்டா ஒரு 2 மினிட்ஸ்ல சொல்லிடுறேன். ஆஹ் எனக்கு வந்து ஆக்சுவலா 2 பசங்க. அப்போ 2016 தான் 2வது பையன் பிறக்கிறான். 2010 பையன் பிறந்துட்டான். 2011 நான் ஒரு கதை எழுதுறேன், கடந்தை கூடும் கேஆஸ் தேர். என்னன்னா எங்க ஊர்ல வந்து ஒரு தர்கா இருக்கு. தர்கா மீன்ஸ் ஒரு இஸ்லாமிய ஒரு ஞானியே அடக்கப்பட்ட இடம். அது பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம். ரலி ஒல்லி உல்லா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அந்த தர்காவுக்கு போறேன். அங்க போய் அவங்களோட கல்ச்சர் என்னன்னா, ஒரு இதை ஓதிட்டு அரபுல ஒரு ஃபாத்தியா மாதிரி ஒன்று ஓதிட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்துருவாங்க. இது அவங்களோட கல்ச்சர். அப்ப இது பண்ணிட்டு இருக்கும்போது அங்க உள்ள மோதினார் அப்படிம்பாங்க. இப்போ கோயில்ல இருக்கிற பூசாரி மாதிரி மோதினார். அந்த மோதினார் வந்து அந்த தர்கா முழுக்க இந்த வேட்டாளி கூடு, குளவி கூடு இருந்துட்டே இருக்கு. அப்ப அவர் வந்து நான் கேட்ட இருக்கேன். அவர் சொல்றாரு, இந்த வேட்டாளி கூடு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 7 அறையோட இருக்கும். ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு லோகத்துல இருந்து, ஒவ்வொரு உலகத்துல இருந்து மண் எடுத்துட்டு வந்து அது கட்டும். எங்க இருந்து அது, எந்த லோகத்துல இருந்து மண் எடுத்துட்டு வந்து அதுக்கு நமக்கு தெரியாது. எல்லாம் கடவுளோட இது. எந்த வீட்டுல குழந்தை பிறக்கிறதா இருந்தாலும் இந்த வேட்டாளி குளவி வந்து கூடு கட்டிடும். இப்படி ஒரு தொன்மம் இருக்குது. அது எல்லா கல்ச்சர்லயும் இருக்குது. 8 அறை 9 அறைன்னு இருந்ததுன்னா அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கூடுதலா ஒரு அங்கம் இருக்கும், ஒரு உறுப்பு இருக்கும். கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா ஏதாவது குறைபாடோட அந்த குழந்தை பிறக்கும். அந்த இது அழிஞ்சிருச்சுன்னா கரு கலைஞ்சிரும். இப்படி ஒரு தொன்மம் இருக்குன்னு அவர் பேசிட்டே இருந்தா நான் விட்டேன். இப்ப நான் அந்த கதையை வந்து இதை ரிலேட் பண்ணி நான் கூடங்குளம் அணு உலையை கனெக்ட் பண்ணி அதனால வரக்கூடிய நியூக்ளியர் பாதிப்புனால சில அங்கஹீனங்கள்லாம் வரும். நான் அது நிறைய போட்டோஸ் பார்த்தேன். இந்த நியூக்ளியர் ரியாக்டர்னால ஏற்பட்ட 6 விரல் 8 காலு கை கால்லாம் தடிச்சு போய் முகம் வீங்கி இந்த மாதிரியான போட்டோஸ் பார்த்து இந்த கடந்தை கூடு தொன்மத்தையும் நியூக்ளியர் ரியாக்டரோட இதையும் கனெக்ட் பண்ணி ஒரு கதை எழுதிட்டு முடிச்சிட்டேன். அந்த கதையில ஒரு பகுதியில் என்ன வருதுன்னா, என் 2வது மகன் பிறந்த போது நான் மருத்துவமனைக்கு செல்கிறேன். அங்க வந்து அவனுடைய வலது கையில 6 விரல் இருக்குது. எங்க வீட்டுல வந்து நான் திரும்பி பாக்குறேன், நான் ரொம்ப நாளா எடுக்காம இருந்த மோட்டார் சைக்கிள்ல ஒரு கடந்தை கூடு, அந்த வேட்டாளி கூடு கட்டி இருக்கு. அதுல 8 அறை இருந்தது. நான் இப்ப வந்து என்ன பண்றது, எங்க ஒய்ஃபோட நான் வந்து பார்த்தேன் 8 அறை இருந்ததுன்னு அந்த கதையில முடிஞ்சிருது. இப்ப நிஜம், இது ஃபிக்ஷன். நான் எழுதின ஃபிக்ஷன் 2011 எழுதுறேன். 2016 என் பையன் பிறகுறான். என் ஒய்ஃபோட வீடு வந்து இந்த கூடங்குளம் அந்த அணு உலைக்கு ஸ்ட்ரெயிட் இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். 2வது பையன் பிறந்திருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல் போய் அவனை கையில வாங்குறேன். அவனுடைய இடது கையில 6 விரல். இந்த கடந்தை கூடு தொன்மம், இந்த அணு உலை, இது என்னோட ஃபிக்ஷன் எல்லாம் சேர்ந்து ஒரு வினோதமான அனுபவம். எனக்கு இது நிஜமா நடந்தது. அப்போ நான் எப்படி யோசிச்சேன் அப்படின்னா, ஃபிக்ஷன் வந்து அதாவது வாழ்க்கை ட்ரூத் வந்து ஃபிக்ஷனோட பயங்கரமானது. வாழ்வு மாதிரி மிகப்பெரிய ஃபிக்ஷன் இந்த உலகத்துல இல்லை. நான் ஃபைனலா மெசேஜா சொல்றது, கதைகள் மாயமானது, அற்புதமானது, மிகவும் சுவாரஸ்யமானது. அதை விட சுவாரஸ்யமானது, அற்புதமானது, அதிசயமானது வாழ்க்கை. வாழ்வோம் நண்பர்களே. நன்றி. ஒரு கை தட்டலாம் எல்லாரும். இருங்க, மைக் ஆன் பண்ணல. இப்ப படுங்க, மைக் ஆன் பண்ணலாம். ஒரு பப்பாயா சாப்பிடுடி.